ஆண்டவர் வந்து அதான் கேட்பாரு, எத்தனை நாள், எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்பாய், இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்பாய். மோசே வந்து வேதம் சொல்கிறது, மோசையினுடைய காயம் சின்னதில்லை, மோசையினுடைய காயம் ரொம்ப பெருசு. என்னன்னா, அவ்வளோ பெரிய அழைப்பு கொடுத்து அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை வச்சு அலங்கரித்து அதற்கு பிறகு தன்னுடைய ஜனத்திற்காக வந்து வழக்காடினவன். அப்படின்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். இவனுக்கு எகிப்தனுடைய வீட்டில் வளர்ந்தாலும், அவங்க அம்மா வந்து எகிப்தனுடைய ராணியா இருந்தாலும், இவன் மனசு யாரோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டப்படுகிற ஜனங்களோட தான் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கஷ்டப்படுகிற ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்ட பாத்திரம் மோசே. அந்த மோசைக்கு தெரியும், அதுக்காக தான் என்ன உயிரோட ஆண்டவர் காப்பாற்றினார், அதற்காக தான் நாணல் பெட்டியில வைத்து இந்த குடும்பத்துக்கு என்ன அனுப்பினார், நான் தான் இந்த ஜனங்களுக்கு வந்து நான் தான் வந்து முன்னாடி நிற்கணும், நான் தான் இந்த ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அவன் எடுத்த டூல் இல்லைன்னா அவன் எடுத்த வழிமுறை வந்து ரொம்ப வித்தியாசமானது. ஒன்று நினைச்சுக்கோங்க, நம்ம மூலமா தான் சில காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைப்பாரு. உங்க மூலமா உங்களுக்கு 100% தெரியும், என் மூலமா தான் ஆண்டவர் இதை செய்ய போறாரு, என்னை கொண்டு தான் இதை செய்ய போறாரு, அதற்காக தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எப்பவுமே வன்முறையினால உங்களை கொண்டு எதையுமே செய்ய மாட்டாரு. நீங்க ரொம்ப கவனமா அதுல இருக்கணும். வன்முறையை கொண்டு, கத்தியை கொண்டு, மோசே இந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஜனங்களை கொண்டு போறதுக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, எப்படியாவது இந்த ஜனங்களை இந்த இடத்துல இருந்து நான் கொண்டு போகணும், கொண்டு போகிறதுக்கு சண்டை தான் ஒரே வழின்னா நான் எதை போடுறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன், சண்டை போடுறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லவே இல்லை, உன்னை நான் இந்த ஜனங்களை கொண்டு போறதுக்கு உன்னை நான் வழி நடத்துவேன். ஆனா எதை கொண்டார் அப்படி இல்லை, கத்தியை கொண்டு இல்லை, கொலையை வைத்தல்ல, சண்டையை வச்சல்ல, நானே வழியை திறப்பேன், நானே கொண்டு போவேன். இப்போ ஆண்டவர் வந்து 40 ஆண்டுகள் வந்து இந்த மோசையை வனாந்தரத்துல வச்சதுனால இவனுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கடினமாகுது. அந்த அந்த லேண்டை பார்த்து கடினமாகுது, அந்த சூழ்நிலையை பார்த்து கடினமாகுது. 40 வருஷம் ஒண்ணுமே இல்லாம உட்கார வச்சிட்டாரு, 40 வருஷம் அடிமையை போல உட்கார வச்சிட்டாரு, 40 வருஷம் அவன் பழக்கம் இல்லாத வேலையில ஆண்டவர் உட்கார வச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், நீ வான்னு சொன்ன உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், வேற யாரையாவது அனுப்புங்க, வேற யாராவது அனுப்புங்க. என்னுடைய இருதயம் என்னமாயிடுச்சு, கடினமாயிடுச்சு. நான் திக்குவாயும் மந்தனாகவும் உள்ளவன், நான் எனக்கெல்லாம் பேச தெரியாது, அதெல்லாம் வரவே முடியாது. ஆண்டவர் எத்தனையோ கூப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த இருதய கடினம் வந்து அவனை என்ன பண்ணல அப்படின்னா அதற்கு நேராய் கொண்டு போகல. கடைசியில வேதம் சொல்கிறத, ஆண்டவர் அவன் மேல ரொம்ப கோபப்பட்டு போகிற வழியிலே அவர் வந்து கொல்ல பார்த்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த ஆரோன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வழிபட பண்ணினவன் ஆரோன். இந்த ஆரோன் என்கிற கேரக்டர் வர்றதற்கு காரணமானது என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆரோன் என்கிற ஒரு கேரக்டர் வர்றதுக்கு என்ன காரணம்? மோசையினுடைய இருதய கடினம் தான் காரணம். ஒன்று நினைச்சுக்குங்க, உங்களுடைய அதுவும் கணவன் மனைவியினுடைய உறவு இருக்கு பாருங்களேன், இந்த கணவன் மனைவியினுடைய உறவுல மட்டும் உங்களுடைய இருதயம் ரொம்ப கடினமாயிடுச்சுன்னா உங்களுக்கே அறியாம உங்களுக்கே தெரியாம ஒரு ஆரோன் அப்படின்ற ஒன்றை முளைக்க பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆரோன் என்னைக்குனாலும் உங்களுக்கு டேஞ்சர். அந்த ஆரோன் என்னைக்குனாலும் பார்த்தீங்கன்னா ஜனங்களை தப்பாக தான் நடத்துவான், அவன் ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகவே மாட்டான். இந்த ஆரோன் வந்து ஆண்டவர் அனுமதிச்சது கிடையாது. உன்னுடைய தம்பியை நீ உன் சகோதரனை கூட்டிட்டு போன ஆண்டவர் கொடுத்தது கிடையாது. உன் இருதய கடினத்து நிமித்தம் நீ வரமாட்டேன்னு சொன்னதுக்காக தான் இந்த ஆரோனை ஆண்டவர், சரி அவனையாவது நீ வச்சுக்கோ, அவன் உன் வாயோடே இருந்து பேசுவான். நிறைய கணவன் மனைவியினுடைய உறவில் பார்த்துருக்கிறேன். இந்த இருதய கடினோன்ற ஒரு காரணத்திற்காக மூணாவது நபராகிய ஆரோன், ஒன்று அந்த சிஸ்டருக்கு யாராவது ஒரு ஆரோன் மாதிரி ஒரு கேரக்டரில் ஒருத்தங்க அமைஞ்சிருவாங்க, இல்லைன்னா பிரதர் சைடில் ஆரோன்ற ஒரு கேரக்டர் உள்ள வருவாங்க. இந்த ஆரோன் என்கிற ஒரு கேரக்டர் உள்ள வந்ததுக்கு பிற்பாடு இந்த ஆரோன்ங்கிற கேரக்டரை நம்ம அழிக்க முடியாது, நம்ம தூக்க முடியாது. அது ரொம்ப கடினம். உங்க கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையில மூணாவது கேரக்டர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை தூக்குறது, அதை எடுக்கிறது, அதை அழிக்கிறது அப்படின்றது வந்து சுலபமானதே அல்ல. அது ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டமானது. அதனால ஒன்று ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இருதய கடினம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இருதய கடினம் எனக்கு வேண்டாம்.
ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறதற்கு கூட என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நமக்கு லகுவான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். வாலிப பிள்ளைகளை பாருங்க, நிறைய அம்மாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே இறங்கி 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 போவாங்க. அப்பா அப்பா அப்பா, சரிப்பா சரிப்பா. ஆனா அந்த பிள்ளை அந்த பையன் அப்படியே கோச்சிட்டே உட்காந்துருக்கிறது. சும்மாரு, நீ எதுக்கு கொஞ்சற, எதுக்கு முத்தம் கொடுக்குற, எதுக்கு இதெல்லாம் பண்ற, ஏன் எவ்வளோ தப்பு பண்ணது பிள்ளை, தப்பு பண்ணது பையன், தப்பு பண்ணது இவங்களா இருக்கும். ஆனா சரி பிள்ளை கோச்சிட்டு இருக்கிறாளே, பையன் கோச்சிட்டு இருக்கிறானே, பொக்குன்னு போயிட்டாளே அப்படின்னு நினைச்சு சில பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, உனக்கு ஏதாவது செஞ்சு தரணுமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருதய கடினத்தோட பிள்ளைகள் வளருவீர்களே. ஆனால் சிலருக்கு வந்து இந்த அடம் அடி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடம் பிடிச்சி உன்னை சாதிக்கணும்னு நினைச்சா, உன்னை வாங்கணும்னு நினைச்சா, உன்னை செய்யணும்னு நினைச்சா அடம் பிடிச்சி அதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக செஞ்சிருவாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அடம் பிடிச்சி காரியத்தை சாதிக்கிறாங்க பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முட்டு சந்தில் போய் நிற்பாங்க பாருங்க. அவங்க எங்கேயுமே திரும்ப முடியாது. அவருடைய வாழ்க்கையில் வந்து சில காரியத்தை எல்லாம் அடம் பிடிச்சி வாங்கிடலாம், அடம் பிடிச்சி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சில காரியத்தை இந்த அடம் முடிக்கிற கேரக்டர் என்ன உள்ள ஒன்று வந்துச்சு அப்படின்னா, சிலது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சிலது வந்து அடம் பிடிச்சி வாங்கி நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் சிலதை அடம் பிடிச்சி நம்ம வாங்கிட்டு அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா விடவே முடியாத மாதிரி வந்துடும். அது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். எனக்கு பொதுவாக வந்து எனக்கு என்னன்னா, இந்த நாய், எனக்கு நாய் குட்டி நாய் சுத்தமாக பிடிக்காது எப்பவுமே. அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சிருக்கிறவங்கள நான் தப்பாலாம் சொல்லலை. என்னமோ தெரில, எனக்கு வந்து இந்த நாய் வளர்த்துறது எனக்கு பிடிக்காது. அது ஒருவேளை எதுனா எனக்கு நான் சின்ன வயசுலேயே வளர்ந்ததாக கூட இருக்கலாம். எங்கள் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, வீட்டுக்கு காவல் வைக்கிறதுக்கு நாய் வைக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் தேவதூதனே வரமாட்டார் அப்படின்னு இப்போ பிரசங்கம் பண்ணுவார். எங்கள் பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து வீட்டில் நாய் வளர்த்துறத வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டார். நாய் வளர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் தேவதூதனுக்கு இடமே இல்லை, அப்போ உங்கள் வீட்டை வந்து ஆண்டவர் காக்க வேண்டாம், நாய் தான் காப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நாய் சத்தம் போடணும்னு வச்சுருக்கிறீங்க, அப்போ வந்து எப்படி உங்கள் தேவதூதர் வருவார்னு பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பிரசங்கம் பண்ணுவார். இதனாலேயே என்னமோ அப்படின்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து காவலுக்கு நாய் வைக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் நாய் வந்து எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் திருடங்க வராமல் இருக்கிறதுக்காக தான் நாய் வளர்த்துனாங்க. ஆனால் இன்னைக்கு சில நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் திருடம் வந்தால் கூட அது கத்தாது, அது வந்து என்ன பண்ணினாலும் கத்தாது. அதுக்கு அதனுடைய அந்த மாதிரி நாய் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து பாஸ்டர் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு நாய் குட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த குட்டி எடுத்து வரும்போதே நான் சொன்னேன், இது நமக்கு ஆகாது, இது நமக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இல்லை ரொம்ப அழகாக இருக்குது, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் அதை சுத்தமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு. எனக்கு ஒரு இடம் இந்த ஸ்மெல் இருக்குது பாருங்களேன், அது சுத்தமாக ஆகாது. சில வீடுகளுக்குள்ளே போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாய் உண்மையாக நீங்கள் நாய் வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோட்டத்தோடு இருந்தால் தான் பரவாயில்ல. தோட்டம் சுற்றி இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாய் வெளியில் போகும், வெளியில் வச்சு குளிக்க வைக்கலாம். ஆனால் இருக்கிறதே ஒரு ரூமு 2 ரூமு, அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு நாயை வளர்த்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு முழுக்க நாத்தமாக இருக்கும். அதுவும் வந்து அந்த நாயினுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது நமக்கு சிலர் அதை மோந்துக்கிட்டு ரசனையாக இருக்கிறாங்களா என்ன தெரில, நமக்கு அது ஆகாது அதனுடைய ஸ்மெல். அப்போ நான் சொன்னேன் இது வேண்டாம் நமக்கு ஆகாதுனாலும் அவங்க வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள், இந்த 10 நாளில் அந்த நாய்க்குட்டி வீட்டை ஒரு வழி பண்ணிருச்சு. நானா எப்போ வீட்டுக்குள்ளே ஏறினாலும் அந்த ஸ்மெல் வந்தோடனே ஒரு திட்டி தான் உள்ளே போவேன். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீ தானே சொன்ன, அவ்வளோதான் நாத்தம் அடிக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து இல்லை இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இல்லை அது நம்மளால் வச்சு பார்க்க முடியாது, இங்கே வேறு யாருக்காவது கொடுங்க. ஐயோ பாஸ்டர் அதை விற்றா கூட 25,000 ரூபா கொடுக்கும். இல்லை 25,000 ரூபா 50,000 ரூபா, நான் வேணா 2,000 ரூபா தரேன், நீங்கள் எப்படியாவது இதை கொண்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா அந்த நாய்க்குட்டியை வீட்டிலேருந்து அவங்கள்ட்ட கையில் கொடுத்து ஒரு கும்பிடு போட்டு ஒரு ஜெபம் பண்ணி தயவு செய்து கொண்டு போங்கன்னு சொல்லும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா பாஸ்டர் அம்மா கண்ணில் கண்ணீர் ஊற்றிட்டு இருந்தாங்க. இல்லை எதுக்கு நீ இப்போ அழுற, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை, நான் ஏதாவது திட்டேன்னா? இல்லை செல்லமா மடியில் வளர்ந்துச்சு. அடப்போ நீ வேற,
அப்போ வந்து சில காரியத்தை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து ஒரு சில காரியத்தை வந்து ரொம்ப பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் விட்டுறவே முடியாது. அந்த முரட்டுத்தனத்தை நம்ம பழகிடக்கூடாது, அந்த இருதய கடினத்தை நம்ம பழகிடவே கூடாது. கெட்ட விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளும் நாமும் பழகாதபடி ஆண்டவர் நம்மளை காத்து கொள்ளணும். அதுவும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் பழகவே கூடாதது என்ன அப்படின்னு சொன்னால் இருதய கடினம். அவள் அப்படிதான், கனவு நிறைய மாப்பிள்ளையை பார்த்து நிறைய அம்மாங்க வந்து ஐயோ அவள் அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்குமே முரண்டு பிடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஏமா உங்கள் வீட்டில் முரண்டு பிடிச்சா ஓகே, என் வீட்டில் வந்து முரண்டு பிடிச்சா நான் என்னமா பண்ணுறது? அது குடும்பத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முரட்டாளாக இருக்கலாம், நீங்கள் முரண்டு பிடிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய லைஃப்பில் லாங் டைம் அதை வந்து வெற்றியாகி கொண்டு போக முடியாது. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயனுடைய முதன்மையில் ஆரம்பத்தில் நம்மோட என்ன பேசுகிறார் அப்படின்னா, உன்னுடைய இருதயம் என்னப்பட வேண்டாம் என்றால் கடினமாக வேண்டாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். என்னால் வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே இருங்கள். வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே இருங்கள். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கடினமான இருதயம் வேண்டாம் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு கடினமான இருதயம் வேண்டாம், எனக்கு ஒரு லகுவான இருதயம் வேண்டும், எனக்கு ஒரு இளகின மனது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஒப்புரவாக கூடிய ஆண்டவரே ஒரு மனது எனக்கு வேண்டும். சத்தத்தை உயர்த்தி எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை இட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். 128 நாடுகளுக்கு தலைவனான அகாஸ்வேரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்போ அந்த மனைவியை வந்து எல்லாரும் வந்து உங்கள் மனைவியை காமிங்கன்னு சொன்ன உடனே மனைவியை நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உங்களுடைய அழகை எல்லாருக்கும் காமிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்போ வஸ்தி அப்படின்றது வந்து அவங்களுடைய மனைவி, அவங்க வந்து பட்டத்து ராணி. ஆனால் அந்த பெண் வந்து ரொம்ப நல்ல பெண். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து என்னுடைய அழகெல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன ராஜா இப்படி நடக்குது, நீங்கள் வந்து சொன்ன உடனே வஸ்தின்றவங்க வரவே இல்லை, இந்த மனைவி கீழ்ப்படியாததுனால ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்து கணவனார அற்பமாக நினைப்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க அந்த ராஜாவுடைய இருதயத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா கடினப்படுத்திடுவாங்க. இந்த இருதயம் கடினமாகும் போது அங்கே ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தப்பு தான் பண்ணுங்கிறது என்கிறத உணர்வு அவனுக்கு போயிருச்சு. நான் கூப்பிட்டது தப்பு, நான் கூப்பிட்டுருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத எடுத்து போட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து இருதயத்தை கடினப்படுத்துகிற உடனே இருதயம் கடினப்பட்டு அந்த வஸ்தியை வந்து பட்டத்து ராணியிலேருந்து போஸ்டிங்லேருந்து கீழே தள்ளிட்டாரு. ஆனால் அவங்களும் போயிட்டாங்க. அடுத்து இந்த போதை தெளிஞ்சு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் அவன் வந்து அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, தான் வஸ்தியை நினச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கவலைப்படுறாரு. ஐயோ நம்ம தப்பாக நடந்துட்டோம், நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்க கூடாது, நம்ம இருதயம் கடினப்பட்டோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் நீங்கள் எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் அது என்னவா தான் போகும் சொல்லுங்க, அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். இருதய கடினத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தப்பாக தான் போகும். கோபத்தோட, எரிச்சலோட, அந்த கசப்போட, அவங்க மேலே இருக்கிற பெரிய வெறுப்போட ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த தீர்மானம் வந்து பெரிய அளவில் நிலைக்காது. அதனால் நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ ஒசந்தவனா நான் ஒசந்தவனா இப்படி பார்க்க வேண்டியதே இல்லை. நீ ஒசந்தவனா நான் ஒசந்தவனான்னு நம்ம யார் முன்னாடி பார்த்தாலும் அது வந்து கடைசியில் வந்து சமாதான குறைவாக தான் நிற்கும், அது வந்து வெற்றியாக இருக்காது. அதற்கு மாறாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் ஜெபம் பண்ணுவோம், எல்லா விதத்திலும் எனக்கு ஒன்று செய்யுங்க, என்னுடைய இருதயத்தினுடைய கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடுவீராக.
ஹல்லேலூயா. சரியாக இருக்காது. கணவன் மேலே, மனைவி மேலே, குடும்பத்தின் மேலே, இல்லை எதின் மேலேயும் இருதய கடினமாக நீங்கள் இருந்து எடுக்கிற முடிவோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துக்கு எல்லாருமே நீ சரியாக தான் செஞ்சுருக்கன்னு நீ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 10 வருடங்கள், 20 வருடங்கள், 5 வருடங்கள் தாண்டி கண்டிப்பாக என்ன வராது அப்படின்னு சொன்னால் அது வந்து வெற்றியாக இருக்காது. நான் ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஒன்று அனுப்புனாங்க. இந்த நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் டிவியில் நடக்கும். அதனுடைய சின்ன கிளிப்பு. அதில் ஒரு மனைவி ஒருத்தங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னமோ ஒருத்தருக்கு 2 பேரும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்து அப்படியே பிரிஞ்சு இவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு இவங்க தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. 15 வருஷம்னு நினைக்கிறேன், நான் சரியாக மறந்துட்டேன். அந்த அம்மா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், சார் நான் என் கணவனாரை விட்டு பிரிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பட் ஏன் பிரிஞ்சேன் அப்படின்னா எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஈகோ தான். நீயா நானா அப்படின்ற ஒரு வெறுப்பு எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால் நான் சரி வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டைவர்ஸும் ஆயிடுச்சு. ஆனால் என் பையனுக்கு இனி கல்யாண வயசு வந்துருச்சு. ஆனால் இப்போ என் கணவனார் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தேன். ஆனால் ஒன்று சார், என் பையனுக்கு திருமணம்னு நடக்கும்போது கண்டிப்பாக நான் அவரை கொண்டு முன்னாடி நிறுத்துவேன் சார் அப்படின்னு அவங்க சொன்னது. அந்த 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 ஏரியா அந்த வேர்டு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போது ஒரு காலத்தில் அவர் தீமை செஞ்சாரோ என்னமோ தெரியல, அந்த இருதய கடினத்தை, இருதயத்தை கல்லாக்கிட்டாங்க. இன்னைக்கு பிரியறவங்க நிறைய பேர் அப்படிதான் தங்களுடைய இருதயத்தை அப்படியே கல்லாக்கிறாங்க. இருதயத்தை கல்லாக்கி, இருதயத்தை கடினப்படுத்தி ஒரு முடிவு எடுத்தாச்சு. அவ்வளோதான். அந்த முடிவு அன்னைக்கு நல்லா இருக்குது. ஆனால் பலன் குறையும் போது, வசதிகள் குறையும் போது, 4 பேர் கேள்வி கேட்கும்போது அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் எடுத்த முடிவு என்னவா இருக்குன்னா தப்பாக போகுது. அதனால் மறந்துடாதீங்க. இன்னைக்கு இங்கேருந்து போகும்போது என்ன ஜெபம் பண்ணணும்னா, நம்ம வாசித்த வசனத்தின்படி, ஆண்டவரே என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எனக்கு என்ன இருதயத்தை தாருங்க அப்படின்னா, நீங்கள் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். எல்லாரும் அந்த வசனத்தை ஒரு 3 டைம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அது மேல கையை வச்சு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம், அந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இளைய குமாரனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு தகப்பன் இருந்தான். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் சின்னவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சொத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வலுக்கட்டாயமாக அந்த சொத்தை வாங்கிட்டு அவன் தூர தேசத்திற்கு போய் அனாவசியமாய் செலவு பண்ணி அந்த பணத்தை அழிச்சிட்டு பன்றியினுடைய தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறான். அதனால சரி, எங்கள் அப்பாவுடைய வேலைக்காரங்க நிறைய பேர் நல்லா சாப்பிட்றாங்க, அதனால எங்கள் அப்பா பிள்ளையா எடுக்காட்டா வேலைக்காரனாவது இருந்துடலான்னு சொல்லிட்டு அவன் மகன் திரும்பி வருகிறான். திரும்பி தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாரு, உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் நான் பாவம் செஞ்சேன், இனி உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை, வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லப்பா நீ என் குமாரன் தான் அப்படின்னு சொல்லி கொளுத்த கன்றை இவனுக்காக அடியுங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கொளுத்த கண், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். லூக்கா 15:22. கவனிங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ யார் வர்றா அப்படின்னு சொன்னா, மூத்த பையன் வயல்வெளியிலிருந்து கஷ்டப்பட்டு அவ்வளவுதான் காலையில் போனவன், தன்னுடைய குமாரன் திரும்பி வர்ற வரைக்கும் வரல. அவன் அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இவன்கிட்ட கேட்கல. இந்த அப்பா செஞ்சது நியாயமானு கேட்டால் நம்ம ரீதியில் பார்த்தா நியாயம் இல்லை தான். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் பையன் தான் கூட இருக்கும்போது
தன்னுடைய பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டு வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டு அவன் திரும்பி வரும்போது மூத்த பையனை பார்த்து இந்த மாதிரி தம்பி வந்திருக்கிறான், அவனை நம்ம ஏற்றுக்கலாமா, இல்லை தம்பி வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போமா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு பெர்மிஷன் எதுவுமே கேட்கல. ஏன்னா அப்பாவுக்கு உரிமை இருக்குது, தான் பிள்ளை தான். இப்போ மூத்த குமாரன் வருகிறான், வந்துட்டு வீட்டில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சியை அவனுக்கு தெரியாமலே இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை அவன் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கோபமாகுது, ரொம்ப கஷ்டமாகுது. உடனே வேலைக்காரனை ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், என்னப்பா நடக்குதாங்க, இவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சி என் வீட்டில் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய தம்பி என்ன பண்ணிட்டான், திரும்பி வந்துட்டான். உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப கோபம் வந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். அவன் வீட்டுக்குள்ளே போகலை, ஆனால் அவங்க தகப்பன் தன்னுடைய பையன் மூத்த பையன் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே வெளியே வந்து சொல்கிறாரு, சரிப்பா அவன் மரிச்சான், அவன் உயிரோடு எழும்பினான், ஆனால் உன்னுடையது எதையுமே பிடிங்கி நான் அவனுக்கு தரல. இன்னைக்கு என் பேரில் இருக்கிற எல்லாமே உன்னுடையது தான், நான் எதையுமே எடுக்கல, உனக்குடையது. ஆனால் நீ மூத்த பிள்ளை, அவன் சின்ன பிள்ளை, நான் பாசத்தை மாற்ற முடியாது, இது பெத்த மனசு. அதனால என்னுடைய உணர்வை நீ தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் தப்பாலாம் டிசைட் பண்ணலை, இல்லை எனக்கு இத்தனை நாள் இருந்து நீ ஒன்றுமே அடிக்கலையே, எப்பா நீ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வளர்க்கப்படலை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த மூத்த மகனுக்கு என்னமாகுது அப்படின்னா இருதயம் கடினமாகுது. இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியை எனக்கு தாங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க, புரிந்து கொள்ளுதல், இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியமான ஒரு கிஃப்ட். நான் சொல்லுவேன் இது கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், தப்பாக நினச்சிருவாங்களோ, தப்பாக நினச்சிட்டீங்களோ, இல்லை நான் தப்பாக நினச்சி சொல்லலை. ஆனால் இந்த மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனாருடைய உணர்வுகள் எதையுமே புரிஞ்சுக்கல, தன்னுடைய இருதயத்தை கடினமாகிறாரு. நான் வரமாட்டேன். தகப்பனார் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. இருதயத்தை கடினப்படுத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, இவர் இருதய கடினப்பட்டதுனால அந்த ஃபங்க்ஷன் நின்று போயிருச்சா, அந்த சந்தோஷம் நின்று போயிருச்சா? அவங்க உடனே ஐயோ மூத்த பையன் ரொம்ப கோச்சிட்டான், இது நடக்க வேண்டாம்னு கேன்சல் பண்ணிட்டாங்களா? இல்லவே இல்லை. இவன் தான் இவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினானே தவிர ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய சந்தோஷம் எந்த விதத்திலும் என்ன பண்ணலைன்னா கெட்டு போகவே இல்லை. பிரதர் சிஸ்டர், ஒன்று நினச்சிங்க. நம்பர் 2, நீங்கள் ரொம்ப இருதய கடினமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்படுறது யார் தான்? சொல்லுங்க, கேட்கல. நம்ம தான். யார் இருதய கடினமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் யார் இருதய கடினத்தை எடுத்து போடுகிறார்களோ அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்புறீங்களா? ஆமென். ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே. நான் ஒரு சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய மூத்த மகன் ஜூடா வந்து ஒரு வீட்டில் இருந்து கிளம்பும்போது காலையிலேயே அம்மாட்ட வந்து கோச்சிட்டார். அம்மாவுக்கும் அவனுக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம், ஒரு பெரிய சண்டை. உடனே பாஸ்டம்மா பிடிச்சி நல்லா திட்டாங்க அவனை. நானே எதுக்குப்பா அப்படி திட்டுற, வேண்டாம், இவ்வளோ திட்டிருக்க வேண்டாமே. திட்டின உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா ரொம்ப கோச்சிட்டான். ரொம்ப காலையிலேருந்து யார்கிட்டையுமே எதுவுமே பெருசாக பேசலை. அப்போ நான் போய் சொன்னேன், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தனியாக கிடவுதுன்னு பைபிள் சொல்லுதுப்பா, நீ காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நீ வந்து கோபமாக இருக்கிறியே அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ரெடி, நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டான். என்கிட்ட ரொம்ப கோபமாகவே இருந்தான். அப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை நீ ஒரு ஊழியக்காரன், உனக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாது, நீ பலிபீடத்தில் நிற்கிறவன், நீ இவ்வளோ கோபப்படக்கூடாது, இந்த மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் சொல்லிகிட்டே இருந்தாலும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ நாங்கள் வந்து ஏதாவது சாக்லேட் சாப்பிடும்போது சாக்லேட்டை கொடுத்தா எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு 2 டைம் கொடுத்து பார்ப்போம், 3ஆவது டைம் வேணான்னா நாங்கள் விட்டுட்டோம். இந்த மாதிரியே போய் அப்போ நாங்கள் என்ன தீர்மானம் எடுத்தோம்னா, சரி இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வெளியில் சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம்.
சரி இவன் கோச்சிட்டு இருக்கான், ஆனால் வந்துட்டான். வெளியில் போனோம், ஒரு கடையில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் இவன் எதுவுமே வேணான்ட்டான். நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றா, ஒரு தோசை சாப்பிட்றா, இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் வேணா சாப்பிட்றா. ஏன் எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை டாடி. ஆனால் நாங்கள் 3 பேருமே நல்லா சாப்பிட்டோம். சரி என்ன பண்ணுறது, நம்ம இனி அவன் கோச்சிருக்கான்றதுக்காக நம்ம வைத்த பத்னி போட்டுற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே இறங்கல. வீட்டில் வந்தாச்சு, வண்டியை கொண்டு நிப்பாட்டி வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். இப்போ நைட்டு படுக்க போகிறோம். இவன் ஏற்கனவே காலையிலேயே கோவிச்சிட்டு சரியாக சாப்பிடலை, இப்போ நைட்டு சுத்தமாக சாப்பிடலை. அவன் சாப்பிடலைன்னா அவனுக்கு என்ன ஆகுனா தூக்கம் அது அதிகமாக வராது. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ராய் வந்த உடனே ஒரு ஈன குரலில் ஒரு சத்தம் வருது, எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. உடனே அவங்க அம்மா சத்தம் போட்டு, ஏன் நாங்கள் அங்கேயே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னோம்ல, நீ சாப்பிடாம வந்தல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு அவங்க பாசமாக பாட்டுக்கு மேலே போயிட்டாங்க. எனக்கா கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இவன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சரி ஒன்றும் இல்லை ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா ரசமும் சாப்பாடு தான் இருந்துச்சு. வேற வழியே இல்லாமல் ரசத்தை கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பாடை போட்டு ரசத்தோடு சாப்பிட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நல்லா நினச்சிக்கோ, நல்லா நினச்சிக்கோ, சில காரியத்தை வந்து நம்ம இறங்காததுனால நம்ம ரொம்ப கடினமாக இருந்தால் பாதிக்கப்படுறது யார் தான் பாதிக்கப்படுவோம்னா சொல்லுங்களேன், நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னா இதுவே நானாக இருந்தேன்னு வச்சுங்களேன், நான் அந்த மாதிரி இருதய கடினமாக இருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எனக்கு பசிச்சுன்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா, நான் போய் சாவியை எடுத்துகிட்டு போய் எங்கே சாப்பிட்டுக்கலாம், கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். நான் வளர்ந்துட்டேன், என் கையில் காசு இருக்குது, என் கையில் வண்டி இருக்குது. ஆனால் அவன் சின்ன பையன். இப்போ நல்லா நினச்சிக்கங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஸோ ஏசப்பா பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது. சத்தமாக சொல்லுங்களேன், நீ கோச்சிக்கோ, நீ சொன்னிக்கோ, அவ்வளோதான், நான் கடினமாக இருக்கேன், நான் சாகிற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் ஒப்புரவாக மாட்டேன், நீ என்னைக்குனாலும் எனக்கு எதிரி தான், நான் வரமாட்டேன், நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன், எப்படியே அவனுடைய வயசின் நிமித்தமாய் இருதய கடினமாக இருந்தாலும் வெளியில் போய் அவனால் பண்ண முடியலையோ, அதே போல நமக்கு யார் இருக்கா அப்படின்னா நம்மளை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ற. நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் நம்மோட பேசுவார், திருவிருந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மோட பேசுவார், ஆண்டவர் ஒப்புரவாக சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம யாருமே நிற்க முடியாது. அதனாலே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இருதய கடினத்தை விட்டு நம்ம மனம் திரும்பாவிட்டால், நம்ம மாறாவிட்டால் பாதிக்கப்படுகிறது யார் தான் அப்படின்னு சொன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நீங்க தான் சிக்காவீங்க, நீங்க தான் அவமானப்படுவீங்க, நீங்க தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க, உங்களுக்கு தான் வியாதி வரும். அதற்கு மாறாக ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு வாச்சது மாதிரி என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன இருதயத்தை தரும் அப்படின்னா, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் தலைமையில இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நம்பர் 2, மறந்துடாதீங்க, என்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிறது யார் தான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் தான் பாதிக்கப்படுவேன். அவங்க என்ன பிரதர் நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. தூங்காம இருக்கிறது யார் தான்? அவங்க என்ன பிரதர் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போய் படுப்பாங்க. சாப்பிடாம இருக்கிறது யார் தான்? சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் அவ்வளோ சண்டை போட்டுட்டு நிம்மதியா என்ன வரும், அந்த தூக்கம் எப்படி வருதோ நமக்கு தெரியல. சிலர் அவ்வளோ சண்டை போட்டுட்டு வயிறு நிறைய எப்படிதான் சாப்பிட்றாங்களோ தெரியல. ஆனா நம்ம மட்டும் எப்படி உட்காந்துருப்போம் தெரியுமா? ஐயோ, அந்த டென்ஷன் ஆகி எங்கேயுமே போகாம இந்த கேரக்டர்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தூரம் நீங்க எடுத்துட்டு போகவே முடியாது. சிலர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க சிஸ்டர், பிரதர், ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு டிவியினுடைய ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, ஃபோனில் ஒன்று பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போனால் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க,
கொஞ்ச நேரம் தூங்கினா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியாது. நமக்கு சுத்தி சுத்தி நமக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும். அது நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது, நல்லா ட்ரெஸ் பண்ண விடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஈர மனசு இருக்குது. நீங்க நல்லவங்க, நீங்க ஆண்டவர் கொஞ்சம் பயந்தவங்க. அதனால ஆண்டவரே, என்னை அழிப்பதற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா இடம் கொடுக்கவே மாட்டேன். நான் இருதய கடினத்தோடு நான் வாழக்கூடாது என்கிறது வேதத்துக்காக மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக மட்டும் இல்லை. யாருக்காகவும் தான் சொல்லுங்க. நான் உடனே மன்னிக்கணும். யாருக்காக? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நான் உடனே மன்னிக்கணும். யாருக்காக? நான் உடனே விட்டு கொடுக்கணும். யாருக்காக? நான் உடனே அடிபணியணும். யாருக்காக? நான் உடனே கசப்புகளை மறக்கணும். யாருக்காக? நான் நல்லா இருப்பதற்காக. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்களிலே ஜனங்களுடைய அன்பு தணிந்து போகும். மனிதர்கள் சிலர் சுகபோக பிரியராய் மாறுவார்கள், மாம்ச பிரியராய் மாறுவார்கள். இன்றைக்கு இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்குள்ள நிரம்பி கிடக்குது. அன்பு ஜனங்களுக்குள்ள இல்ல. பாசம்னா என்னன்னு ஜனங்களுக்குள்ள தெரியல. ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயே கணவன் மேல மனைவிக்கு பாசம் இல்லை, மனைவி மேல கணவனுக்கு பாசம் இல்லை, பிள்ளைங்க மேல அம்மா அப்பாவுக்கு பாசம் இல்லை, பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மேல பாசமே இல்லாத ஒரு கடினமான உலகத்துல நம்ம வாழ்றோம். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம், ஒரு சமாதானம் எதுவுமே இல்லாத உலகத்துல வாழ்றோம். மிதிச்சா எவ்வளவு வேணாலும் மிதிக்கிற உலகத்துல வாழ்றோம். பேசினா எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசுகிற ஒரு உலகத்துல வாழ்றோம். ஒருத்தனை பேசுறதுக்கு இன்னதுன்னெல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. ஒருத்தன் உங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு விரோதமா என்ன வேணாலும் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. எவ்வளவு அதுவும் பாருங்க, இந்த சோசியல் மீடியாவில் இந்த யூடியூப் அப்படின்ற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் உலகமே கெட்டு போயிருச்சு. அதுவும் இதுல அதிகமாய் உலக நாடுகளிலேயே இந்த மீடியாவில் கெட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தான் அதிகமாக கெட்டு போயிருக்குது. தமிழ்நாடு தான், அதர் ஸ்டேட் கூட அதிகமாக கெட்டு போகல. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான யூடியூப் சேனல்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. டிவி சேனல்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அவ்வளவு கெட்டு போய் கிடக்கு இந்த உலகம். ஏன்னா அன்பே இல்லை. எங்க பிரச்சனை நடக்கும், யார்கிட்ட பிரச்சனை நடக்கும், யாரை பேசலாம், யார்கிட்ட எந்த விஷயத்தை சொன்னா ஜனங்கள் பார்ப்பாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி ஜனங்களுக்குள்ள போயிட்டே இருக்குது. இவனை குறித்து இப்படி பேசுறோமே அந்த எண்ணம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு நம்முடைய இருதயத்தை கடினமா நம்ம வச்சு இப்படி சொல்லிட்டானே, இப்படி பேசிட்டானே, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நீங்க நியாயமானவர்களா இருந்தால் கூட நீங்க இருதயம் கடினமா இருப்பீர்களே ஆனால் ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கும், ஆடல் பாடல் நடந்துட்டே இருக்கும், கொண்டாட்டம் நடந்துட்டே இருக்கும், சந்தோஷமா சாப்பிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே துக்கமா இருந்தது யாரு சொல்லுங்களேன்? மூத்த குமாரன். ஆனா அத்தனை நாள் அந்த வீட்டுக்கு நல்ல பையனா இருந்தவன் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கல? மூத்த குமாரன் தாங்க நல்ல பையன். அப்பாவுடைய சொத்தை தம்பி புடுங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அப்பாவுடைய சொத்தை பிடுங்காத யாரு? ஆனா இன்னைக்கு அவமானத்தைப்பட்டு ஒரு சந்தோஷம் இல்லாம துக்கத்தோட கோபமா ட்ரிக்கரா உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஏன்? நான் நல்லவன் தான், நான் நல்லவனா இருந்ததுனால, அவன் நல்லவனா இருந்ததுனால தான் அவனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இருதயம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்பு பண்ணி நீங்க நிரபராதியா இருந்தா கூட உங்களுக்கு என்ன இருதயம் இருக்கக்கூடாதாமா? ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், யாரையோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, மகளே நீ ஒரு தப்புமே பண்ணல, ஆனா நீ தான் சிறுமையா அனுபவிக்கிற. மகனே நீ ஒரு தப்புமே பண்ணல, ஆனா நீ தான் சிறுமையா அனுபவிக்கிற. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, உன்னை கோவப்படுத்தினவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, உன் மனசை கஷ்டப்படுத்துறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க அவங்க இல்ல, நீ தான் சந்தோஷமா இருக்கணும். நீ தான் சந்தோஷமா இருக்கணும். துன்மார்க்கன் சந்தோஷமா இருக்கிறான்ல, உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ண அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவனே துன்மார்க்கனே சந்தோஷமா இருக்கும்போது நீங்க ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோட வாழ்கிற பிள்ளைங்களாகிய நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? அப்ப ஏன் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள கடினமா நான் நியாயமானவன்
எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க நியாயத்தை கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உங்க உணர்வுகளை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே அப்படித்தான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு 10 டைம், மனுஷன் அப்படித்தான். கேட்கல, கணவன் அப்படித்தான், மனைவி அப்படித்தான், பிள்ளைகள் அப்படித்தான், ஓனர் அப்படித்தான், நாசியிலே சுவாசம் இருக்கிற எல்லா மனுஷனும். கேட்கல, நல்லா சொல்லுங்க, அப்படித்தான் அப்படித்தான். நான் இருந்தா, நான் கடினமா இருந்தா அது யாருக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்குள்ள வரட்டும். எல்லாரும் இப்படிதாயா, எல்லாரும் இப்படிதாயா. எனக்கு உண்மையான ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. யார் அப்படின்னா சொல்லுங்க, சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை மாதிரி நல்லவர் ஒருவருமே. அது ரொம்ப அழகான ஒரு பாடல். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, இயேசு போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. கைகளை உயர்த்தி, உம்மை போல என்னை காண்கின்ற, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை புரிந்திட யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே. சொல்லுவோம், யாரும் இல்லை, யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே. ஒரு விஷயம் கூட சேர்ந்து, உம்மை போல சொல்லுங்க, நல்ல தேவன் யாரும் இல்லையே, உங்களை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. சேர்ந்து உம்மை போல, உம்மை போல என்னை காண்கின்ற, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை புரிந்திட யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, இயேசையா இல்லையே, யாரும் இல்லையே, இயேசையா யாரும், யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உங்களை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்தோஷப்படுகிறவர்களோட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து துக்கப்படுங்கள். அவ்வளோதான், இதான் அண்டர்ஸ்டாண்டிங். சிலர் வச்சுக்குவாங்க, சிலர் தூக்கி வீசுவாங்க. ஆனால் இந்த மூத்த குமாரனை மாதிரி யாருடைய வாழ்க்கையும் அமைஞ்சிடவே கூடாது. மூத்த குமாரனை மாதிரி நீங்கள் இருந்துடவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற
நிறைய கிறிஸ்தவர்கள் யார மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா மூத்த குமாரன மாதிரி தான் இருக்காங்க. ஒரு தப்பும் பண்ணலை, நல்லவங்க, நியாயமானவங்க. ஆனால் ரொம்ப பாதிக்கப்படுறது யாரு? ஒரு வீட்டில் ஒரு பையன் சினிமா பைத்தியம், சினிமா பார்க்குறான். அப்பாவா நல்லா சிகரெட் அடிப்பார். இளைய பொண்ணு பிள்ளையா ஃபுல்லாக ஃபோனு உட்காந்துருக்கும். ஆனால் அந்த வீட்டிலையே ஒரே ஒரு அம்மா முட்டி 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 ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அழுது ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாதி நாள் சாப்பிடாம உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் சினிமா பார்க்குற பையன் ஜாலியாக இருக்கான், அவனுக்கு ஒரு நோயும் இல்லை. சிகரெட் அடிக்கிற அந்த ஐயா அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கார், அவருக்கும் ஒன்றும் இல்லை. ஃபோன்லேயே 24 மணி நேரம் உட்காந்துருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணும் ஜாலியாக இருக்குது. அந்த வீட்டிலையே ரொம்ப துக்கமாகி வியாதியாக உடஞ்சி போய் படுத்துருக்கிறது யாரு? கேட்கல. இப்போ கேட்குறேன், ஏன் 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 உலகத்தில் அவங்க சந்தோஷமா, ஆனா சட்டப்படி யார் தான் சந்தோஷமா இருக்கணும் சொல்லுங்க? முட்டி முட்டி ஜெபம் பண்ற அம்மா தானே சந்தோஷமா இருக்கணும், கர்த்தரை தேடுற அம்மா தானே சந்தோஷமா இருக்கணும், உபவாசம் இருக்கிற அம்மா தானே சந்தோஷமா இருக்கணும். நான் நீதியா இருக்கிறேன், கர்த்தரோட நடக்கிறேன், நான் வாழ்றேன். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த காரியங்களை ஏத்துக்க முடியல. அவங்க அப்படி பண்ணும்போது நமக்கு அதான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல், கேட்கல, எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்யறவங்களை பார்த்து நம்ம எரிச்சல் பட முடியாது, துன்மார்க்கனை பார்த்து நம்ம எரிச்சல் அடைய முடியாது. அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ இவ்வளவு கொடுமையா இருக்கிறானே. 2 மிஷினரி ஐயாவையும் 2 பச்சை குழந்தைகளையும் வண்டிக்குள்ள வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு என்னமோ நான் தான் பாரதத்திற்காக பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் பாரதத்தில் அப்படி பண்றேன், தேசத்துக்கு அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்றவன் வந்து 2 பச்சை குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி கொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கணும், அவ்வளோ கோபம் வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொல்லாதவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்களை குறித்து நீ என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாத. நம்மளை சுற்றி பொல்லாதவர்கள் இருப்பார்கள், நம்மளை சுற்றி அசுத்தர்கள் இருப்பார்கள். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான். ஆண்டவரே இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவ்வளோ பெரிய தெய்வம் கோபப்படாம அவர் எழும்பி நின்னாருன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா இவங்க அத்தனை பேர் சாம்பல் ஆயிட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. நீடிய பொறுமையா, அமைதியா. துன்மார்க்கனை பார்க்கிறாரா, அசுத்தனை பார்த்துட்டு இருக்கிறா, எல்லாருடைய கண்ணுக்கு தெரியுது. ஆனா கூட அவர் எப்படி இருக்காரு? அமைதியா. சரி போ போ, எவ்வளவு தூரம் போவ, கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் எப்படி இருக்கணும்னா லகுவாய். நான் நம்புறேன், பிரசங்கம் பண்ணும்போதே உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். இது நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள அமருகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க இருதயத்துக்குள்ள அப்படியே அமருது. ஆண்டவர் உங்களை சுகமாய் வைப்பார். நீங்கள் நிறைய வருடங்கள் வாழ்வீர்கள். இந்த செய்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப லகுவாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை லகுவா இருக்கும், உங்களுடைய சரீரம் லகுவா இருக்கும், உங்க மனசு லகுவா இருக்கும். கர்த்தர் அதை லகுவாய் மாற்றுகிறதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயம் கடினப்படவே வேண்டாம். ஒரு லகுவான இருதயத்தை எனக்கு கிருபையாய் தருகிற ஆண்டவர், அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு அறிவை தாருங்க, மனுஷன் இப்படித்தான் அப்படின்ற அறிவை எனக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். சொல்லுங்க, எல்லாரும் கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே மனுஷன் இப்படித்தான், மனிதன் இப்படித்தான். இந்த ஒரு எண்ணத்தை எனக்குள்ள ஹல்லேலூயா அப்படி நான் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாருங்க ஆண்டவரே. கேட்க ஆண்டவர் நிறைய பேருக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. கண்கள் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது. நான் அவமானம் அடைய மாட்டேன். காரணம் நான் உம்முடைய பிள்ளை. ஹல்லேலூயா.
கைகளை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதின் மேல சவுல் வந்து ரொம்ப இருதய கடினமா இருக்கிறார். ஏன் இருதய கடினமா இருக்கிறார்னா ஒன்னே ஒன்று, தாவீதை குறித்து புகழ்ந்து பாடின பாட்டு சவுலுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து எருசலேம் குமாரத்திகள் செய்தது 100% தப்பு, 100% தவறு. அது சரியே இல்லை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. மனுஷன் பொறுத்தா அப்படிதான். இன்னைக்கு பென்ஸ் பாஸ் இங்கே நிற்கிறார் அப்படின்னா, ஐயோ பென்ஸ் பாஸ், ஐயோ பென்ஸ் பாஸ், ஐயோ பென்ஸ் பாஸ். ஆனால் நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து என்ன, அவங்க பேரை சொல்லி அவர் இதான் மனுஷன். ஹலோ, இதான் மனுஷன். இப்போ இந்த சவுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதை மனசுலயே வச்சுட்டு அந்த மனசு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா கடினம் ஆயிருச்சு. தாவீதை பார்த்த உடனே அந்த மனசு வந்து இறங்கவே இல்லை. இந்த கடினம் அதிகமாகி 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 சவுல் வந்து தாவீதை துரத்துறதுலேயே குறியா இருந்தார். ஆனா இந்த தாவீது தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சவுலுடைய இருதயத்தை இவ்வளோ கடினமாக்கியாச்சு. ஆனா ஒரு பாட்டு பெர்க்மன்சியா பாடியிருக்காரு பாருங்க, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றி, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். இங்க பாருங்க, சவுல் ராஜ அரண்மனையில் இருக்கிறான், பஞ்சு மெத்த அவனுக்கு இருக்குது. ஆனா சவுலுக்கு என்ன வரல? கேட்கல. ஏன் தூக்கம் வரல? மனசுக்குள்ள நிம்மதி இல்லை. இந்த நிம்மதி எப்படி போச்சு? தாவீதா அன்னைக்கு பாடின பாட்டுனால தன்னுடைய இருதயத்துல ஒரு கசப்பை வளர்த்து தன்னுடைய இருதயத்தை கடினமாக்குனதுனால பஞ்சு மெத்த ஆயத்தமா இருக்கு சவுலுக்கு. ஆனா தூக்கம் வரல. ஆனா தாவீதுக்கு சிங்கத்தினுடைய கெபி, எலும்பு கூடு, நாத்தம் அடிக்குது, அங்க மனுஷனுடைய கழிவெல்லாம் இருக்குது. ஆனா அவர் என்ன பாடுறாரு? படுத்துறங்கி விழித்தெழுவே. இந்த பாட்டை மட்டும் சவுலுடைய அரண்மனையில பாடுனா சவுலுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருமா வராதா? யார் வேணான்னா தூங்கு, படு, சாப்பிடு. இன்னைக்கு அப்படிதான். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய சவுல்கள் உலாவி கொண்டே இருக்கிறார்கள். இந்த சவுலுக்கு பஞ்சு மெத்த இருக்குது, ஆனா தூக்கம் வரல. ஆனா எதிரிக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா அவன் நிம்மதியா படுத்து. சொல்லுங்களேன், எப்படி? இப்ப தப்பு யார் மேல? சவுல் மேலையா தாவீது மேலையா? யார் மேல தவறு? உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு அதான் 2 பேர் போய் காணிக்கை செலுத்த போறாங்க, காயின் ஆபேல் 2 பேரு. இப்போ ஆண்டவர் வந்து ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலன்றது மட்டும்தான். அப்படின்னா அந்த டெஸ்ட்ல அவன் வின் பண்ணல, அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நன்மை செய்தால் உனக்கு, அப்படின்னா எப்ப நீ விவசாயம் பண்ற உனக்கு எப்பவும் கிடைக்கிறது மாதிரி 100க்கு 100 பலன். உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன இந்த டைம் அவன் வந்து பெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான், நீயும் அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கு, வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஐயோ எனக்கு இவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டானே, எப்படி இவனை விடலாம்? இவனை தாங்கவே முடியல, எனக்கு அவமானமாக போச்சு, எனக்கு கஷ்டமாகி போச்சு. ஏன்பா, உனக்கு தான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை தர்றேன்னு சொல்லிட்டேன், நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, அவன் இந்த டைம் வின் பண்ணிட்டான், போட்டும், அடுத்த டைம் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மனசு இல்லாமல் காயின் ஆபேல எது வரைக்கும் போயிட்டானாமா? சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க கொலை வரைக்குமே போயிருவீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க நிம்மதியா சுத்தமா வாழவே முடியாது, சுத்தமா வாழ முடியாது. அதனால இன்னைக்கு பேச பேச நீங்க ஜெபம் பண்ணுங்க, பேச பேச ஜெபம் பண்ணுங்க. எது ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே நான் படுத்துறங்கி நான் நித்திரை செய்யணும். ஹல்லேலூயா. 40 வருஷம் வரைக்கும் சவுல் தாவீதை துரத்தி அடிச்சாலும் தாவீதற்கு ஒரு ஆபத்தும் இல்லை, ஒரு கேடும் வரல, ஒரு பிரச்சனையும் வரல. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். இது ரொம்ப அழகான ஒரு பாடல். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. இந்த பாட்டை பாடும்போது எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை சொல்லி, நான் நம்புறேன் கர்த்தர் நமக்கு சதையான ஒரு இருதயத்தை,
சதையான ஒரு இருதயத்தை. அந்த அந்த பைபிள் அந்த வசனத்தை எடுங்களேன். அந்த வசனத்தை எடுத்து அது மேல கையை வச்சு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனம் என் தலைமையில ஆம் என்றும் ஆமேன் என்றும். எசேக்கியேல் 36 வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இன்னொரு விசை, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை நடத்தி சொல்லு. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவமானம் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றி, உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றி. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் என்னை விடு. இப்ப சொல்ல, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம், எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருவேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவேன். உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறை. கைகளை மேல தட்டி அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடை சொல்லோ, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் பிள்ளை. ஒரு நாள்
செய்வதில்லை. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். முழு பலத்தோட கரங்களை தட்டி, என்னை ஒரு நாளும் அவமானத்திற்குள்ளாக ஆண்டவர் அவர் விடுகிற தேவனே அல்ல, விடுகிற தேவனே அல்ல. எனக்கு நல்ல படிப்பினையை கொடுக்கிற நல்ல தேவன், எனக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஆசிரியராய் கர்த்தர் இருக்கிறார். ஆமே. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், சரிப்பா ஆண்டவரே, இந்த பலவீனம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இது என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளவோ உபவாசம் பண்ணினாலும், கர்த்தருடைய வாயிலிருந்து இல்லைன்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சில ஜெப குறிப்புகள், சில ஜெப விண்ணப்பங்கள் வந்து நோ அப்படின்னு வரும். நோ அப்படின்னு வரும். அப்படின்னா வேண்டாம்ப்பா, இது நடக்காது. இது ஒரு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கலாம், சில காரியத்திற்காக ரொம்ப முயற்சி எடுத்து, அதுக்காக ரொம்ப யோசிச்சு, அதுக்காக ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி, இல்லை நிறைய ஜெபம் பண்ணி, நிறைய உபவாசம் இருந்து, ஒரு காலகட்டத்தில் உங்கள் மனசுக்குள்ளே வந்து இனி இது நடக்காது, இல்லை இது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று மறந்துடக்கூடாது. ஒன்று என்ன பண்ணணும்னா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது அப்படின்ற காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவரிடத்தில் வாங்கணும். நம்ம சில விஷயங்கள் அப்படிதான் ஆண்டவர் அப்படி வச்சிருப்பாரு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய முள்ளா இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்தது, அவ்வளவுதான். சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இப்போ வந்து எலிசபெத் சகரியா 2 பேரும் குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ணி ஒரு சட்டன் ஏஜ் தாண்டின உடனே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இனி குழந்தை அவ்வளவுதான், இனி குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்த உடனே அவங்க அதை என்ன பண்ணுனாங்கன்னா, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. சரி, ஓகே, ரைட்டு, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னா அடுத்து உடனே சகரியா வந்து ஊழியத்திற்கான காரியத்தை பார்த்து மகா பரிசுத்தவானாய் வாழ்ந்தான். ஏன்னா ஆசரிப்பு பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆசாரியர்கள் போவாங்க. அந்த ஆசாரியன் பாவம் செஞ்சிருந்தா அங்கே விழுந்து செத்துருவான். அதனாலதான் இடுப்புல வந்து சங்கிலி கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. அப்போ தன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு நடக்காதுன்ன உடனே அப்செட் ஆயிரல, நடக்காதுன்ன உடனே ஆண்டவரை மறந்துடல, நடக்காதுன்ற உடனே வந்து பாவத்தை செய்ய போல. நம்ம நிறைய பேர் சில காரியங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் நடக்காதுன்னு வரும்போது நம்ம நிறைய பேர் பின்மாறிடுவோம், நிறைய பேர் பின்வாங்குவோம், நிறைய பேர் ஜெபத்தை மறந்துடுவோம், நிறைய பேர் விசுவாசம் மறந்துடுவோம். இல்லை, நடக்காத நிறைய காரியத்தை நமக்கு என்ன ஆண்டவர் பலன் தரணும்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் தரணும். ஏற்றுக்கொள்ள. அதான் தாவீது வந்து தனக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிட்டு, செத்து போயிருச்சு, உயிரோடு இருக்கும்போது அந்த குழந்தைக்காக உபவாசம் பண்ணி அழுதார். ஆனா மரிச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் கேட்கிறாரு, சாப்பாடை கொடுங்கப்பா. சாப்பிட்டுட்டு அவங்க கேட்கறாங்க, என்ன ஆச்சரியமா இருக்குது, உயிரோடு இருக்கும்போது உபவாசம் பண்ணி அழுதிங்க, செத்து போயிருச்சுன்னு சொன்ன உடனே சாப்பாடு கேட்குறீங்க. அவர் சொல்றாரு, எப்பா பிள்ளை உயிரோடு இருக்கும்போது பிள்ளை பிழைக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆனா பிள்ளை இப்ப இறந்து போயிருச்சு, நான் அதனிடத்திற்கு போவேனே இல்லாமல் அது என்னிடத்திற்கு. இந்த சத்தத்தை கேட்குற நீங்க ஒன்றும் தீர்மானம் எடுங்க. சில காரியங்கள் ஆண்டவர் வந்து தாமதம் பண்றாரா, இல்லை அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் இது நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்களா, நீங்க ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு. ஆனா நிச்சயமாக முடிவு உண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆனா உங்க மனசுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சில காரியத்தை ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்லும்போது அதை மனசார என்ன பண்ணணும், நம்ம சொல்லுங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும், அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும். சில அம்மா, சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமான குழந்தைகள் இருக்கிறார்கள். சில குழந்தைகள் நார்மலாக இல்லை, அந்த குழந்தைகள் எல்லாரும் மாதிரி ஓடுறதில்ல, அந்த குழந்தைங்க எல்லாரும் மாதிரி பேசுறதில்ல, அந்த குழந்தைங்க எல்லாரும் மாதிரி படிக்க வைக்கிறது இல்லை. நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்குறேன், இந்த குழந்தைய பார்த்து 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 அப்படியே அழுது 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 தங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கையும் அவங்க நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுறதை நான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தில் உள்ள குழந்தையோ இல்லைன்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்ல ஒரு குழந்தையோ கிடச்சிச்சுன்னா நிறைய பெற்றோர்கள் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க.
அந்த ஒரு குழந்தைய சரி செய்யாததுனால, அந்த ஒரு குழந்தை சரியா பிறக்காததுனால அவ்வளவுதான், அவங்களுடைய ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிருது, அவங்களுடைய விஷன் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காரியம் நடக்கல அப்படின்றதுக்காக உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, உங்க தரிசனம் தடையாய் நின்றக்கூடாது, உங்களுடைய லட்சியம் தடையாய் நின்றக்கூடாது. நான் நம்புகிறேன், நடக்காத காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் தரிசனத்துக்கு நேராக ஓடுங்கள். அந்த காரியத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் அதைவிட 10 காரியத்திலே உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அந்த காரியத்தையும் மனதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை தாங்க ஆண்டவரே, அவமானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தாங்க ஆண்டவரே, சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தாங்க ஆண்டவரே. சில காரியத்திற்காக விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் சில காரியத்திற்கு ஆண்டவர் நீ விட்டுரு, இந்த காரியத்தை குறித்து இனி பேசாத, இனி நீ ஜெபம் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் ஒரு சில காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்றாருன்னா, அதுலேயே சுத்தி சுத்தி அதுக்கு பின்னாடியே உங்க மனசை போட்டு அங்கேயே அழிச்சிராதபடி, உங்க தரிசனத்தை அங்கேயே அழிச்சிராதபடி, ஆண்டவரே இதை ஏற்றுக்கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்பி தட்டி கொடுத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஏற்றுக்கொள்ளுவாய் ஆனால், ஏற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு ஏசேக்கு முடிந்தாலும் சித்னா முடிந்தாலும் உங்களுக்காக ஒரு ரகபோத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்கள் கைகூடி வராமல் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை குறைவாய் வைக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஈசாக்கு பாருங்க ஏற்றுக்கொள்றாங்க, பாருங்க ஏசேக்கில் சத்தம் போடுவது ஏற்றுக்கொள்றான், சித்னாவில் சத்தம் போடுவது ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்னொன்னுல கர்த்தர் அவனை சந்தோஷப்படுத்துகிறார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் இன்னொன்னுல கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு வேலையில உங்களை சந்தோஷப்படுத்துவார், இன்னொரு ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், இன்னொரு உயர்வில் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், இன்னொரு வெற்றியில் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் நினைக்கிறது ஒருவேளை அது நடக்காமற் போனாலும் ஆண்டவர் புதிதாக ஒன்றை உங்களுக்கு நியமித்து, புதிதாக ஒன்றை கர்த்தர் உங்களுக்காய் கொண்டு வந்து அதிலே சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 3, 3வது ஒன்றை மட்டும் வாசிச்சு நான் உங்களுக்காக எல்லாருக்காக ஜெபித்து முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், நினிவே பட்டணத்திற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய யோனாவை அனுப்புகிறார். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாமா? 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேரிலே சீட். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது? நமக்கு நேரிட்டது என்ன? நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றாய். போதும் அவனுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்பர் 3, 3வது யாரு ரொம்ப இருதய கடினமா இருக்கிறார் அப்படின்னா, இந்த யோனா தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? ரொம்ப கடினப்படுத்திட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அந்த தேசம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஊழியக்காரனுக்கு சுத்தமா பிடிக்காதது என்ன அப்படின்னா, நினிவேவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் கொடுமையானவர்கள், ஏற்கனவே அவர்களுக்கும் தங்களுடைய வம்சத்தில் இருக்கிறவர்களுக்கும் பகை நடந்திருக்கிறது. அதனால அதை மனசுல வச்சுட்டு இவன் நினிவேவுக்கு போகாம இப்ப தர்ஷீஷுக்கு போயிட்டார். தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறிட்டார். போற வழியில ஆண்டவர் ஒரு பெரிய பலத்த காற்றை அனுமதிச்சு இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். உடனே
ஒருத்தர் தட்டி எழுப்பி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு வர்றாரு. சரி, இந்த பிரச்சனை யாரால் வந்துச்சு? சீட்டு போடுவோன்னு சொன்ன உடனே சீட்டு போட்டு பார்த்தா சீட்டு இவன் பேரில் விழுந்துச்சு. எப்பா நீ யாருப்பா, எங்கேருந்துப்பா வர்ற, உன்னுடைய தொழில் என்னன்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்தா ஆண்டவருக்கு நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏப்பா இப்படி செஞ்ச, நீ ஒன்றும் பண்ணாத, நம்ம வேணா அந்த போட்டை வந்து திருப்போமா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல இந்த யோனா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருதயம் கடினம் அவனுக்கு. அதற்கு யோனா, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். கவனிங்க, இருதய கடினம், இருதய கடினம், இருதய கடினம் இந்த மனுஷனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொன்னா, என்னை தூக்கி எங்க போடுங்க? ஹலோ, நான் செத்தா கூட சாவேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் சிரிக்க மாட்டேன். நான் செத்தா கூட சாவேன், நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் செத்தா கூட சாவேன். அதான் இங்க கூட யாராவது இருக்கீங்களா தெரியல, நிறைய பேர் இருதயத்துல யாரோ ஒருத்தர் பண்ண துரோகத்தின் நிமித்தம், யாரோ ஒருத்தர் செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் மனசு விட்டு போய், மனசுடைய இருதயத்தை ரொம்ப கடினமாக்கி, இவ்வளவு தூரம் நான் நடந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி இருதய கடினத்தின் நிமித்தம் சில ஜனங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவ்வளவு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, அவ்வளவு விஷனை வச்சிருக்கிறாரு, அவ்வளவு தரிசனம் அவங்களுக்கு இருக்குது, அவ்வளவு கர்த்தர் நம்புறாரு. ஆனா இந்த பர்சன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் வாழ்ந்து என்ன? ஹலோ, இருதய கடினம் உங்களுக்கு மூணாவது உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற எந்த தரிசனத்தையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு காமிக்காது. ஒன்னே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி இருதய கடினம் கொண்டு வந்து விடும். என்ன விடும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? நான் சத்தமா சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும்போது, இல்லை வீட்டில் சண்டை நடக்கும்போது, நான் சாகணும்னு நிறைய சொல்லுவாங்க தெரியுமா? நான் செத்து நீங்க நல்லா இருங்க. நான் ஐயோ, இவர் செத்த உடனே நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறது மாதிரி இவன் நினைக்கிறான். செத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா விடுவாங்களா? அப்படியெல்லாம் நிம்மதியா விட்டுற மாட்டீங்க. இல்லை, நான் செத்து நீங்க நல்லா இருங்க, நான் செத்தாதான் இந்த வீட்டுக்கு சந்தோஷம். நான் எதுக்கு உயிரோட இருக்கிறேன்? நான் எதுக்கு வேண்டாம்? நான் சாகுறேன், நான் சாகுறேன், நான் சாகுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து வந்து நான் சாகுறேன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் சாகுறேன்ற வரக்கூடாது. நீங்கள் அடிக்கடி உங்களை வந்து நீங்கள் சாகுற, நான் செத்து போனால் நல்லா இருக்கும், நான் எதுக்கு உயிரோட இருக்கிறேன், நான் வாழவே இது இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்கள் இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒருவர் பேரில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய இருதயம் என்னவா இருக்குன்னா, ரொம்ப கடினமாக இருக்குது. உங்கள் இருதயம் ரொம்ப கடினமாக இருக்குது. உங்கள் இருதயத்தை லகுவாக்குங்க, உங்கள் இருதயத்தை லகுவாக்குங்க. நீங்கள் சாக வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் சாக வேண்டியவர்கள் அல்ல. பாருங்க, நினிவே பட்டணத்தையே ஆண்டவர் யாரை நம்பி வச்சிருக்கிறாரு? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேரை கர்த்தர் யாரை நம்பி வச்சிருக்கிறாரு? எப்பா, உனக்கு விஷன் இருக்குப்பா, உனக்கு தரிசனம் இருக்குப்பா, நீ செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்குப்பா. இதோட முடிஞ்சு போகல, இதோட வாழ்க்கை முடியல, இதோ இந்த குடும்பத்தோட வாழ்க்கை முடியல, இந்த மனுஷன் ஒன்று செஞ்சுட்டான்றதுக்காக அவ்வளோதான் நீ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற. கிடையாது, கிடையாது, கிடையாது. இது உனக்கு ஒரு படிப்பினை, இது உனக்கு ஒரு பாடம், இது உனக்கு ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், உன்னை கொண்டு நான் நிறைய செய்வதற்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கொண்டு ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய நினைப்பு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு எத்தனையோ காரியத்தை நான் செய்ய போறேன், எத்தனையோ ராஜ்யங்களை அசைக்க போறேன், எவ்வளோ கர்த்தர் ஜெபம் பண்ண வைக்க போறாரு. உங்கள் ஜெபத்தின் மூலமாய் நிறைய அற்புதங்கள் நடக்க போகிறது. நீங்க நிறைய பேருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற போகிறீர்கள். உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் பயனுள்ள பாத்திரமாய் மாற்ற போகிறார். நீங்கள் சாதாரணமாய் இருக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் அவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு மேல வச்சிருக்கிறார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்க இருதயம் என்னமாச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே கடினமாச்சு. எதுக்கு கடினமாச்சுன்னா, இதுகளுக்கெல்லாம் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், இதுகளெல்லாம் இப்படி பார்த்து என்ன பிரயோஜனம்? நன்றி இல்லாததுங்க, நன்றி இல்லாததுங்க, இதுங்கெல்லாம் புத்தி இல்லாததுங்க, இதுங்கெல்லாம் அறிவில்லாததுங்க, இதுங்களுக்கெல்லாம் நெஞ்சில் ஈரமே இல்லாததுங்க, இதுங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாயை திறந்தா நிறைய பேருக்கு பேச்சே அதான். நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ சொல்லியிருக்கிறத கேட்குறேன்,
நிறைய பிள்ளைகளிடத்தில் அம்மா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பார்க்குறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்க திருப்பி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ எதுக்கு என்ன கஷ்டப்பட்டு பார்க்குற? ஹலோ, நீ எதுக்கு? உடனே நமக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன். அடுத்த வார்த்தை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, இதுங்களுக்கெல்லாம் நன்றியே, இதுக்கெல்லாம் பிசாசுங்க, இதுங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி இருக்காது. நான்லாம் எவ்வளோ வயிற்ற கட்டி வாயை கட்டி இப்படி பண்ணுறேன், நன்றி இல்லாத ஜென்மங்க, இதெல்லாம் நாம் செத்து போனால் கூட எடுத்து புதைக்காது. எத்தனை வார்த்தை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சிலருக்கு உதவி செய்து அவர்களுடைய சமூகத்திலிருந்து நமக்கு ரிட்டன் வந்து சரியாக வராத போது நம்முடைய இருதயம் என்ன ஆகுது சொல்லுங்களேன். நிறைய சிஸ்டர்ஸனுடைய இருதயம் கடினமாக இருக்கிறத எங்கே கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கிச்சனில் எழும்புற சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரசத்தை பண்ணி தொலைஞ்சு, சிக்கன் குழம்பை வச்சு தொலைஞ்சு, 9 மணிக்கு சிக்கனை எடுத்துட்டு வந்து அப்படியே செஞ்சு கொடுத்துட்டாலும், நிறைய பேர் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா, என்ன பாஸ்டர் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கேமரா வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேருடைய இது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆமாம் செத்து தொலைய வேண்டியது தானே, நான் என்ன பண்ணுறது? இப்போ உப்பு அதிகமாக இருந்தால் என்ன ஆகுமா? ஆமாம், மனுஷனுக்கு வாழவே வழி இல்லையாமா, உப்பு ஜாஸ்தியாகி போச்சாமா, அப்படியே எரிச்சல். காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, இந்த இருதயம் என்னவா இருக்குன்னா கடினமாக இருக்குது. இல்லை, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய டியூட்டி, என் பிள்ளைகளை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை, அவ்வளோதான். என்னுடைய ஃபேமிலியை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை, என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு. ஓகே, அப்படி தான் இருப்பாங்க பிள்ளைங்கன்னா, அப்படி தான் இருப்பாங்க. வளர்ந்தாக்கப்புறம் சரியாயிருவாங்க. அவங்க அப்பா ஆகும்போது தான் தெரியும், அவங்க அம்மா ஆகும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துடும், அவங்க ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துடும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் அவங்களுக்கு தந்துருவார் அப்படின்னு மனசார நம்ம நினைச்சாதான் நம் மூலமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லாவிட்டால் நம் மூலமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். தீர்க்கதரிசி ஆண்டவர் வந்து சொல்லுகிற வரைக்கும் தீர்க்கதரிசி வேகமாக ஓடிட்டே இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது ஏசபேல் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, உன் ஜீவனை நாளைக்கு எடுத்துருவேன் உடனே பயந்துட்டாரு. அவ சொன்ன உடனே வாயில் ஆண்டவர் அடிச்சிருந்தாருன்னா தீர்க்கதரிசி அப்படியே குதூகலமாக கர்த்தர் நல்லவர்னு பாடியிருப்பாரு. ஆண்டவரும் அந்த பேச்சை விட்டு வச்ச உடனே, நான் இவ்வளோ பக்தி வைராக்கியமாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஒரு விபச்சார ஸ்திரீ என்னை பேசுகிற அளவுக்கு என்னை விட்டுட்டீங்கல்ல, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்ன போதும் கர்த்தாவே. ஆனால் போதுன்ற ஒரு வார்த்தையை அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே ஆண்டவர் வந்து என்ன சொல்ற, போதுமா, சரி ஓகே முடிச்சுக்கோன்னு, நீ போய் அங்கே எலிசான்னு ஒருத்தர் இருப்பான், அவன் மேலே நீ உன்னுடைய சால்வையை போட்டுட்டு உன் ஊழியத்தை. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் இறக்கம் பார்த்து வச்சிருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் போதும்னு நிறைய டைம் சொல்லிட்டோம். இந்த பிசாசுங்க கூட்டத்துக்குள்ளே என்னை வச்சிருக்காதீங்க ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஆண்டவர் சரி ஊதிரலாமா, சரி பாட்டு பாடிடுவோமா பரலோகமே அப்படின்னு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்மளை என்னவா பார்க்குறாருன்னா மண்ணா பார்க்குறாரு. சரி இது ஏதாவது ஒன்று பணாத்திட்டு இருக்கோம், நாளைக்கு சரியாயிரும், இப்போ சாயந்தரத்தில் இப்படி கத்திட்டு கிடக்கும், ஆனால் சாயந்தரத்தில் வந்து இயேசுவே மன்னிச்சிருங்க தெரியாமல் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு என் பிள்ளை சொல்லுவோம் அப்படின்னு நம்மளை நல்லா ஆண்டவர் அறிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடையே இருக்கோம். இல்லைன்னா போதும்னு சொன்ன உடனே சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்து அவ்வளோதான், லட்சுமி வந்துரு, முடிஞ்சிருச்சு உனக்கு, எஸ்தரா சரி எஸ்தர் முடிஞ்சிருச்சு கிளம்பு அப்படின்னு நம்ம நிறைய பேரை கிளம்ப வச்சுருப்பாரு. ஆனால் ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர். நம்ம எத்தனையோ செஞ்ச போதிலும் கூட ஆண்டவர் நம்ம மேலே ஒரு எரிச்சல் ஆகாமல் நம்மளை இன்னைக்கும் என் பிள்ளையை கொண்டு ஏதாவது நான் செய்ய முடியும், என் பிள்ளையை கொண்டு ஏதாவது நான் செய்வேன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நம்புறாருல்ல. சிஸ்டர் நீங்கள் பார்க்காதீங்க, பிரதர் பார்க்காதீங்க, யாரோ ஒருத்தர் இந்த இருதயத்தில் பாஸ்டர் நீங்கள் எனக்காக தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு, என் இருதயம் அப்படியே கட்டி ஆயிடுச்சு பாஸ்டர், எனக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல பாஸ்டர், என்னை ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் வேறு யாருக்குமே சொல்லலை, ஆனால் என் மனசுக்குள்ளே அவ்வளோ குமுறல் இருக்குது பாஸ்டர், இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க, நன்றியே இல்லை பாஸ்டர் யாருக்குமே,
யாரும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை பாஸ்டர், என்ன என்னமோ ஒரு பொணமா நினைக்காங்க, ஒரு சடமா என்ன நினைக்கிறாங்க, என்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிறாங்க. என் பணம் வேணும், என் உழைப்பு வேணும், என் சாப்பாடு வேணும், எல்லாமே வேணும், ஆனா நான் மட்டும் வேணான்னு நினைக்கிறாங்க பாஸ்டர். அதனாலேயே என்னுடைய இருதயம் ரொம்ப கடினமா இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திருக்கிறீங்களா? அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசுறாரு. இல்ல மகளே, நீ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இல்ல மகனே, உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். அவங்க அப்படிதான், அவங்க ஒரு நாள் உணர்வாங்க. ஆனா நான் உன்னை கொண்டு இன்னும் நிறைய திட்டத்தை, இன்னும் உன்னை கொண்டு நிறைய பிளானை நான் வச்சிருக்கிறேன். நீ இருதய கடினத்தோட இருந்தா அந்த திட்டம் இதோட முடிஞ்சிடும், அந்த பிளான் இதோட முடிஞ்சிடும். அதற்கு மாறாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ எழும்பு, நீ எழும்பு, உன்னுடைய இருதய கடினத்தை மாற்றிவிடு, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படிதான் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்ன சொன்னாலும் என்னுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கடினமாயிரவே கூடாது. அதுதான் தகப்பனுடைய இருதயம், அதுதான் இயேசு அப்பாவுடைய இருதயம். நாம் ஆராதிக்கிற இயேசப்பாவுடைய இருதயம் என்ன தெரியுமா? அவர் இதுவரைக்கும் கடினமாகவே இல்லைல்ல. அவருடைய இருதயம் கடினமாயிருச்சுன்னா இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை. அவருடைய இருதயம் கடினமாயிருச்சுன்னா இன்னைக்கு ஞானஸ்நானமே இல்லைல்ல. அவர் எவ்வளோ தீமை நம்ம செஞ்சிருக்கிறோம், எவ்வளோ அக்கிரமம் நம்ம செஞ்சிருக்கிறோம், எத்தனை கீழ்ப்படியாம நம்ம போயிருக்கிறோம், எவ்வளவு அவரை வருத்தப்படுத்தி இருக்கிறோம். அவர் நமக்கு செஞ்சது எவ்வளவு செஞ்சார். நம்ம எல்லாம் இதுக்கு ஒர்த்தான ஆளா? நம்ம எல்லாம் இதுக்கு ஒர்த்தான பர்சனா? கிடையவே கிடையாது. எங்கேயோ கிடந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். ஆனா எடுத்துட்டு வந்து அர்ப்பணிச்சு கிருபையை தந்து இவ்வளவு தூரம் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா இவ்வளவு தூரம் நம்மளை வச்சோம் நம்ம கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவங்களா? நம்ம ராத்திரி கூட நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லை, காலையில கூட நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லை. எத்தனை தப்பு, எத்தனை பொய். ஆனா அவருடைய இருதயம் என்னுடைய பேர்ல இன்னும் கடினமாகவே இல்லை, இன்னும் கடினமாகவே இல்லை. அவர் எவ்வளவு நல்லவர். நேற்றைய நேற்றைக்கு முந்தின நாளே ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு யூத் மீட்டிங் நடத்துறதுக்காக இங்கேருந்து காரில் ட்ராவல் பண்ணேன். அப்போது இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் போகிற பைபாஸ் ரோடை வந்து ரொம்ப நேர்த்தியாக போட்டுட்டாங்க. மோஸ்ட்லி 90% ரோட்ஸ் வந்து நீங்கள் அவுட்டர் ரோடஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, வேகமாக போகலாம். நிறைய 4 ரோடு, மோஸ்ட்லி வந்து 6 ரோடு 4 ரோடு மாறிட்டாங்க. அப்போ வந்து இங்கேருந்து மதுரை தாண்டி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டொயோட்டா கம்பெனியில் வந்து ஒரு கார் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் லெஜெண்டர் அப்படின்னு. அது வந்து ரொம்ப பெரிய கார், அந்த லெஜெண்டர் அப்படின்ற காரு. அது இது வரைக்குமே வந்து அந்த லெஜெண்டர் கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் தட்டுமுட்டு சின்னதாக இருக்கும். ஆனால் ரொம்ப அது பார்க்கும்போதே வந்து ரகடாக ரொம்ப ஒரு வெயிட்டான வண்டியாக இருக்கும். ரொம்ப பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் நிறைய பேர் அதை வச்சுருப்பாங்க. ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் அந்த கார். ஆனால் அந்த மதுரை ரோட்டில் போகும்போது ஒரு ஃபார்ச்சுனர் அந்த லெஜெண்டர் கார் வந்து அப்பளம் போல் அப்படி நொறுங்கி இருந்துச்சு. அப்படியே அப்பளம் போல். எனக்கு அப்படியே பார்த்த உடனே அந்த எப்படி அதை வந்து நான் வந்து சின்ன ஏதோ காராக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நினச்சேன். அதில் ஒட்டியிருந்த அந்த லெஜெண்டர்ன்ற ஸ்டிக்கரை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஐயோ, இது லெஜெண்டர் காரா? லோகோ வந்து டொயோட்டா லோகோ போட்டுருந்துச்சு. எனக்கு இது லோகோ, எனக்கு யோசிச்சேன் டொயோட்டோவில் இது என்ன காரு அப்படின்னு யோசிச்சா லெஜெண்டர் அப்படின்னு அதை ஃபார்ச்சுனர்னு நினைக்கவே இல்லை. பார்த்தா அந்த கார் அவ்வளோ அப்பளம் போல நொறுங்கி இருக்குது. ஆனால் இவ்வளோ ஆபத்து நிறைந்த உலகம் பாருங்க. திருநெல்வேலியில் ஆப்போசிட்டில் வந்திருக்காங்க, அவங்க நல்லா தான் ஓட்டிட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இந்த ரோட்டில் வந்திருந்த ஒரு வண்டி அந்த வண்டி மேலே மோதி அந்த வண்டியில் இருக்கிற 7 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே நிமிஷத்தில் இறந்துட்டாங்க. இப்படி அவ்வளவு ஆபத்துகள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜீவனோட கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, எத்தனை பேர் மரிச்சு போகிறாங்க. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்னை எடுத்துருங்க, செத்துறணும், உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த நன்றி கெட்டவங்களுக்கு மத்தியில் நான் ஏன் இருக்கிறேன், இவங்களுக்காக எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆண்டவரை பார்த்து செத்துறணும்லாம் சொல்கிறீங்கல்ல. ஆண்டவர் வந்து எத்தனையோ பேர் மறிக்கிறாங்களே, நம்ம உயிரை எடுத்துருக்கலாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் பிரயோஜனம்னு ஆண்டவர் நினைக்கிறாரு, நீங்க தேவைன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. உங்களை கொண்டு ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ரொம்ப பெரிய நன்மையா பேப்பர்ல வராம யாருக்கும் சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க செய்கிற அந்த ஒரு உதவினால ஒரு ஊழியக்காரன் பிழைக்கலாம். நீங்கள் செய்கிற அந்த ஒரு ஜெபத்தினால ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலாம். அந்த ஆத்துமா உலகத்தையே கலக்கிற ஆத்துமா மாறலாம்ல. அதனால ஆண்டவர் உங்களை ஜீவனோட வைத்திருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பூமிக்கு நான் பாரமான, இந்த பூமிக்கு நான் வேண்டான்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே என்னுடைய ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளுவார். திரும்பி இந்த ஊரில் எனக்கு, இந்த உலகத்தில் என்னை வச்சுக்க மாட்டார். அதனால் நீங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் ரொம்ப கடினமாயிருச்சுன்னா எதை இழந்துருவீங்கன்னா
ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அடுத்த வாய்ப்புகளை நீங்கள் எதையுமே செய்யவே முடியாது, எதையுமே செய்ய முடியாது. சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் செய்யாமல் இருக்கலாம். பாஸ்டர், பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நிறுத்திட்டேன். நீங்கள் சொல்கிறது எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு. இதே தான் பாஸ்டர். இந்த மாதிரி அவங்கள நினச்சி என்ன இவங்களால செய்யுது, அதனால் நான் ஜெபம் பண்ணுறதில்ல, நான் அதை பண்ணுறதில்ல, நான் ஊழியம் பண்ணுறதை விட்டுட்டேன், நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் பாஸ்டர், எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு இருதய கடினம். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் இன்றைக்கு உபவாச ஜபத்தில் திரும்ப ஆண்டவர் திரும்ப ஒரு காலிங் ஆண்டவர் தர்றாரு, திரும்ப தொடுதலை உனக்கு தர்றாரு. நீ நிறுத்தாதே மகளே, நீ அமைதியாக இராதே மகளே, நீ சும்மா இராதே மகனே, நீ உன் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், நீ என்னை பார், ஆண்டவரை நோக்கி பார். அவருக்கு அவ்வளவு துரோகம் பண்ணியும் அவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிகிறார், நல்லவராகவே அவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் அந்த கிருபையை நான் வாஞ்சிக்கிறேன். இல்லை, நான் தேவை, ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நான் இனி அப்படி பேச மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இனி அப்படி பேச மாட்டேன் ஆண்டவரே, இனி ஒரு நாள் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு வெள்ளத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு பலத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வாழணும், நான் இருக்கணும், என்ன நீங்க இருக்க வைங்க ஆண்டவரே, என்னை இருக்க வைங்க ஆண்டவரே, என்னை நன்றாய் வைக்கிற தேவனே, நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. தேவனே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. தேவனே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் பக்கத்தில் வந்து நிற்பாரு. எந்த இருதயத்தில்? 2 பேர் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ண போறாங்க. புருஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா அப்படியே கடினமா இருக்குது. நீ என்ன பிளஸ் பண்ணணும், நான் தவறாம தசமபாகம் கொடுக்குறேன், நான் அழகா சர்ச்சுக்கு வரேன். அவனுடைய இருதயம் கடினமா இருக்கு. ஆனா ஒரே ஒருத்தனுடைய இருதயம் என்னவா இருக்குன்னா, எசேக்கியேல் 36:26 வாச்சது மாதிரி, நவமான இருதயத்தை கொடுத்து என் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான, அப்படியே ஒருசனுடைய மனசு மட்டும் இலகுன இதயமா இருக்குது. அவன் சொல்றான், தூரத்தில் நின்று கண்களையும் ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் அப்படியே தாழ்த்தி என்ன சொல்றான்னா, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். உடனே ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல இவனே. அவன் பக்கத்தில் போயிட்டாரு, அவன் தோளை தடவுறாரு, அவன் தலை மேல கையை வைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு இருதயம் பிடிக்கும், நான் அந்த இருதயத்தில் இருக்கிறவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன். யாருடைய இருதயம் அப்படின்னு சொன்னா, லகுவான. சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்குறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்குறீங்க? யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு என்ன இருதயம் வேணும் சொல்லுங்க சத்தமா. என் இருதயம் கடினமானதே இல்லை. ஒருவேளை நீங்க லகுவான இருதயத்தா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தலை மேல ஏறி ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். பாச தாழ்ந்து போக போக தான் பாச இப்படி பண்றாங்க. நான் அமைதியா இருக்க தான் பாச இவ்வளோ பண்றாங்க. நான் எதுவும் தட்டி கேட்க மாட்டேன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க, அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனா அதுக்காக உங்க இருதயத்தை என்ன படுத்தாதீங்க. சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரையை பிடிச்சி சொல்லுங்க, யாருக்காகவும் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சொல்லுங்க, யாருக்காகவும் உங்க இருதயத்தை, எல்லாரும் சொல்லுங்க, யாருக்காகவும் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்க இருதயம் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, லகுவாய். ஆமென், ஆமென். நம்மளை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இப்போ நான் உங்களை ஜெபத்தில் நடத்த போறேன். இந்த வாக்குத்தத்தத்தை எசேக்கியேல் 36:26, எசேக்கியேல் 36, எசேக்கியேல் மனப்பாடமாக வச்சுக்கணும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்.
என் மனைவி விஷயத்துல எப்பவுமே எனக்கு சதையான இருதயம். என் கணவன் விஷயத்துல எனக்கு எப்பவும். சத்தமா சொல்லுங்க, கேக்குறீங்களா? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே நீங்க என்னமோ ரொம்ப கடினமான ஆட்களா என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியக்கூடாது. சாந்தமும் மனத்தாழ்மையான ஒரு இருதயம் நான் வாஞ்சிக்கிறேன், நான் விருப்பப்படுறேன். மரணம் வரைக்கும். சிலருக்கு வயசாக 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 ரொம்ப கோபம் அதிகமாகும், வயசாக வயசாக எரிச்சல் ரொம்ப அதிகமாகும், வயசாக வயசாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. ஆனால் நான் டெய்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த வயசானவங்களெல்லாம் பார்க்கும்போது ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் வயசாக வயசாக ரொம்ப இளகின மனசாக நான் மாறணும் ஆண்டவரே. இந்த வயதான பாஸ்டர்ஸ் ஒரு சிலரை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். வயசானவங்களை நிறைய பேர் ரொம்ப நல்லா பிடிக்கும். அவங்களுக்கு என்னன்னாலும் செய்வேன். ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வயசானவங்க என்னமோ தெரியல ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் போடுவாங்க. எடுறா போடா வாடா அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா. அவங்க அந்த ஏஜுக்கு அப்படி இருக்காங்களா தெரியல. அது ரசிக்கிறது மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் கோவப்படுறது மாதிரிலாம் இல்லை. அவங்க நம்மளை திட்டுற அளவுக்கு நம்ம இருக்கிறதே பெரிய பாக்கியம். அவங்க நம்மளை திட்டுறதே பெரிய பாக்கியம். என் ஆமேனே வர மாட்டேங்குது. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ நான் அப்படித்தான் நினைக்கிறேன். வயதானவங்க என்னை திட்டுறதே, நம்மளை இப்போ என்ன பிரச்சனைனா நம்மளை டேன்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. நமக்கு வயசு கம்மியா இருந்தான்னா கூட டேன்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. டே பென்ஸ் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ நம்மளை டே இங்கே பென்ஸ் இங்கே வாடான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது நமக்கு ஒரு புண்ணியம் தானே, சொல்லுங்களேன். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால அவர்கள் ஆனாலும் என்னன்னா, அவங்க அந்த முகத்தை அப்படியே சுள்ளுன்னு வச்சுக்கிட்டு ரொம்ப எரிச்சலா, எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனா கோபமா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் வயசாகும்போது என்னை விட்டு பிள்ளைங்கெல்லாம் தூரம் போகக்கூடாது. நிறைய பேர பிள்ளைங்க பாட்டி தாத்தாவுக்கு தெரிச்சிடுறாங்க, ஐயோ பாட்டியா ஐயோ தாத்தாவா அப்படின்னு. ஆனா நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, எல்லாரும் என்னண்டையிலே அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன இருதயம் வேணும்? நல்ல இவ்வளோ பாறாங்கல்லா வேணும். நிறைய பேருக்கு பாறாங்கல் தான் இருக்குது, அது கரையவே கரையாது. அப்படியே என்ன ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உளுந்து வடைக்கே சிலருடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சிரும். கணவனார் அவ்வளோ சண்டை போட்டு ஒரு உளுந்து வடை வரும்போது வாங்கிட்டு வந்தாலே அந்த அம்மா அந்த பையை வாங்கிட்டு, உளுந்து வடையா வாங்கிட்டு வந்தீங்க, எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டு, டீ வேணுமா காஃபி வேணுமா என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு நைட்டு அப்படின்னு கேட்குற அம்மாங்கெல்லாம் அப்போ இருந்தாங்க. உளுந்து வடைக்கே அந்த இருதயம் என்ன பண்ணும், அப்படியே கரைஞ்சிரும். ஆனால் இன்னைக்கு 10 கிலோ தங்கத்தையே வாங்கி கொடுத்தால போயா, நீ சத்தம் போடுவ, நீ டென்ஷன் ஆவ, நீ கத்துவ, நீ தங்கத்தை வாங்கிட்டு வந்த உடனே நான் இறங்கணும். இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அந்த இருதயம் எல்லாம் கடினம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொல்றேன், என் இருதயம் சாகிற வரைக்கும் என்ன வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சொல்லுங்க இன்னொரு விசை, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சாரிப்பா சாரிம்மா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்க வாயிலிருந்து வர வார்த்தை ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஆனால் சாரின்னு கேட்டோன்னா சாரியாவது பூரியாவது அப்படின்ற கூடாது. சாரி, ஆமாம் சாரி பெரிய சாரி, இவ்வளோ பண்ணிட்டு சாரின்னு வராமல் நம்ம உடனே அமைதியாக இருக்கணுமா? இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி இருதயத்துக்கு பேர் என்ன கேட்கல, செக் பண்ணுங்க. பாறாங்கல் இருக்கா, இல்லை உங்களுடைய இருதயம் ரொம்ப சாஃப்டா இருக்கான்னு பாருங்க. ஆனா யாருக்கு நஷ்டம்? கடினமான இருதயத்தினால வருகிற 3 ஆபத்துகளை உங்களுக்கு சொல்லிட்டேன். கடினமா இருந்துட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு எப்படிதான் இருக்கும் கேட்கல. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு என்னவா இருக்கும், நீங்க தூங்குற தூக்கம் என்னவா இருக்கணும், நீங்க செய்யற வேலை எப்படி இருக்கும், A to Z உங்களுக்கு கடினமா தான் இருக்கும். ஒரு கடினமான மனசை உடைய ஒரு மனுஷன் இந்த உலகத்துல என்ன பண்ணினாலும் அந்த மனுஷனுக்கு என்னவா தான் இருக்கும்,
அவனுக்கு வந்து லெகுவா இருக்கவே இருக்காது. வண்டியில ஏறும்போது கூட அந்த மனுஷனுக்கு என்னவா தான் இருக்கும், கடினமா. இங்கேருந்து அவ்வளவு சந்தோஷமா டூருக்கு போய் ஊட்டிக்கு போய் ஊட்டியில் அவ்வளோ குளுகுளுன்னு இருக்கும் நமக்கு எல்லாருக்கும். ஆனா அந்த கடினமான இருதயத்தில் இருக்கிற ஆளு அங்கேயும் 6 o'clock மாதிரி முகம். அந்த குளிர்லையும் வெளியே தான் குளிருமே தவிர உள்ளம் அவருக்கு. நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்து புடிங்கி அப்படியே வெளியே போட போறாரு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். தூக்கி போட்டு ஆண்டவர் அந்த கடினமான இருதயத்தை புடிங்கி போட்டு உள்ளுக்குள்ள ஒரு இருதயத்தை. இது நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணின ராஜாவாகிய அந்த சவுலுக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கொடுத்தார், வேறே இருதயத்தை கொடுத்தார். இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு வேறே இருதயத்தை கர்த்தர் தர போறார், வேற இருதயத்தை தர போறார். எப்படிப்பட்ட இருதயம்? எல்லாரும் என்ன பார்த்து சொல்ல போறாங்க, என்ன சாஃப்டா சாஃப்டா பேசுறீங்க, இவ்வளவு கோவமே உங்களுக்கு வரலையா அப்படியெல்லாம் கேட்கறதுக்கு ஆசையா இருக்குல்ல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? நிறைய பேருக்கு கை நல்ல மேலே வரல. உங்களை பார்த்து யாராவது உங்களுக்கு கோவமே வராதா சிஸ்டர், பிரதர் உங்களுக்கு கோவமே வராதா பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்குறவங்க எல்லாம், ஐயோ உங்களுக்கு சாந்தமாக இருக்கவே தெரியாதுங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஆமென் சொல்லுங்க. வாஞ்சிக்கிற ஆண்டவரே, கேட்கிற ஆண்டவரே, எழுப்பி நிற்கலாமா? உங்களுக்கு ஆண்டவர் ஆகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய். ஜீசஸ் ஜீசஸ் அவர் நல்லவர், அவரை போல ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கேட்குறீங்க ஆண்டவரிடத்துல, எனக்கு ஒரு சதையான ஒரு இருதயம் கேளுங்க. ஒரு சதையான ஒரு இருதயம், ஒரு சதையான ஒரு இருதயம் முழு பலத்தோட கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் ஏன் இப்படி கடினமான இருதயத்தோட இருக்கணும்? நான் எதுக்கு இப்படி கோபத்தோட இருக்கணும்? நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, நான் அவருக்கு உரிய பிள்ளை. நான் எதுக்கு அப்படி இருக்கணும்? நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் அவமானம் அடைய போவது இல்லை. நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் அவமானம் அடைய மாட்டேன். நான் என்ன ஏசப்பா பார்க்கிறேன், நான் ஏசப்பாவை போல இருக்கணும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் பிரேயர்ல அட்டெண்ட் பண்றீங்க. ஸ்கூல் உங்களுக்கு லீவா இருக்கிறதுனால நிறைய பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வயசுல, வாலிப வயசுல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இருதயம் அப்படி எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது இருதய கடினம், இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். பேச மாட்டேன், சாப்பிட வர மாட்டேன், கூப்பிடுவோம் பாருங்களேன், ஸ்வேதா 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 அங்கதான் இருப்பாங்க. ஆனா பதில் ஸ்வேதா யாராவது கோச்சிட போறீங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வேதாவை நான் சொல்றேன், கேட்கவே கேட்காது. என்ன தெரியுமா? இங்க தானே இருக்க. இந்த பிள்ளைங்க வந்து காது கேட்காம இருந்தீங்க, கத்தர் உங்க மேல ரொம்ப கோச்சுவாரு. அம்மா அவ்வளவு கத்துறாங்க, அப்பா அவ்வளவு கத்துறாரு, பேர் சொல்லி கூப்பிடும் போது காது கேட்காத மாதிரி நீ இருக்கிறல்ல, எவ்வளவு பெரிய இருதய கடினம் உனக்கு.
எவ்வளவு பெரிய இருதய கடினம்! இந்த வயசுலயே இவ்வளவு கடினம் உனக்கு இருதய கடினம் இருந்தா நீ இனி வாழும்போது நீ எப்படி வாழுவ? எப்படி ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணுவ? எப்படி கணவனை அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவ? எப்படி மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவ? எப்படி உங்க கூட வேலை செய்யறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வீங்க? எவ்வளவு தூரம் இன்னும் போக வேண்டியது இருக்குது. இப்பவே இவ்வளவு இருதய கடினம். சாப்பிடாம கோவிச்சுட்டு இருங்க. நாங்கெல்லாம் அப்படிதான். 2 பேர் இருக்காங்க, சாப்பிட வரல, நாங்க சாப்பிட மாட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் பரவாயில்லப்பா சாப்பிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ஓவரா பேசுறதா இருந்தா சரி, நமக்கு வர்றது வரட்டும், நமக்கு தோசையே போடுங்கப்பா, நமக்கு குழம்பு கொண்டு வாங்கப்பா. சரி, நீங்க கோபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா. ஆனா இந்த அம்மா மாரெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தோசைடா, ஒரே ஒரு தோசைடா. சந்தோஷம் தான், உங்களுடைய இருதயம் அப்படி இருக்கிறது சந்தோஷம், கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஆனா என்ன பண்றது அப்படின்னா, சில மிஞ்சும் கோபத்தை நம்ம எப்படிதான் அடக்கணும்? அப்படிதான் பண்ண முடியும். என்ன பண்றது? பிள்ளையினுடைய இருதயத்திலே மதியின ஒட்டி இருக்கும். தண்டனையினுடைய பிரம்பு அதை அகற்றும். அடம் முடிச்சு எனக்கு இது வேணும், இது இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், இது இல்லாம நான் அப்படி பண்ண மாட்டேன், இது இல்லாம நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க பிள்ளைங்க ஆரம்பிச்சாங்கன்னா, தயவு செய்து பெற்றோருக்கு சொல்றேன், அதை என்கரேஜே பண்ணாதீங்க. பரவாயில்லப்பா, அது இல்லைன்னா நீ சாப்பிட வேணாப்பா, அது இல்லைன்னா நீ படிக்க வேணாப்பா, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இப்ப அவன் அடம் முடிச்சது எல்லாத்தையுமே நீ வாங்கி கொடுங்க. என்ன உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம், அவனுக்கு தேவையானது வாங்கி கொடுங்கிற தவறல்ல. ஆனா அடம் பிடிச்சு இது இல்லைன்னா நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா, கடைசியில வளரும் போது ஒரு பொண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க, பையனை கொண்டு வந்து நிறுத்தி இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இது அடத்துக்கு அடம் பிடிக்கிறதுக்கு விடாதீங்க. ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க அடம் பிடிக்கிறாங்க, நம்ம ஒன்றும் அது அவங்க தெரியாத வயசு. அதனால வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த ப்ரேயர்ல அட்டென்ட் பண்றீங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப விரும்புறாரு, ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வசனம் உங்களுக்கு வருது அப்படின்னா ஏசப்பாவுக்கு உங்களை பிடிக்கும்னு அர்த்தம். நீங்க நல்லா இருக்கணும்னு ஏசப்பா நினைக்கிறாரு. பாருங்க, எத்தனை பிள்ளைங்க வரல இல்ல, ஆனா நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, ஏசப்பா உங்களை கொண்டு வந்திருக்கிறாருல்ல. ஏன் அப்படின்னா உங்களை ரெடி பண்றதுக்கு ஏசப்பா விரும்புறாரு, உங்களை உருவாக்குறதுக்கு ஏசப்பா விரும்புறாரு. உங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களை ரொம்ப அழகா உருவாக்குவாரு, அவருடைய வார்த்தையினால பேசுவாரு. நீங்க வார்த்தையை கேட்டும் நீங்க கடினமாயிடக்கூடாது. சில பிள்ளைகளுக்கு என்ன கோபம் வரும்னா, கேட்கும் போது உணர்வு வராது. பாஸ்டர் இப்படி பேசுறாரு, ஆண்டவர் இப்படி பேசுறாருன்ற உணர்வு வராது. அதுக்கு மாறா என்ன பண்ண தெரியுமா? ஆமா, ஏற்கனவே இங்க மம்மி டாடி யூட்டர்ன் போட்டிருக்கிறாங்க, இவர் வேற இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, இவர் என்ன நினைச்சு பேசுறாரோ தெரியல, இப்படி பேசினா எங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதானே, பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இருதயத்தை பார்வோன் இருதயத்தை மாதிரி ஆயிடாதீங்க. பார்வோனுடைய இருதயம்ன்றது இப்படிதான். வசனத்தை கேட்டாலும் ஆண்டவருடைய எச்சரிப்பு கேட்டாலும் திரும்ப திரும்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி இருதயம் திரும்ப திரும்ப கடினமாயிடுச்சுன்னா சிக்கல்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய முடிவு வெற்றியா இருக்காது, வெற்றியா இருக்காது. அதனால பிள்ளைங்க எல்லாருமே இனி மம்மி டேடி கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு என் காதுல விழுந்துச்சுனாலே அடுத்த நிமிஷமே என்ன மனசுக்குள்ள இருந்தாலும் நான் என்ன கேட்பேன்னா, சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க டேடி அப்படின்னு கேட்பேன். சிலர் என்ன என்ன அப்படி மொட்டையா எதுவுமே சொல்லாம, காரணம் என்னன்னா கோபமா இருக்கிற உங்களுக்கு கோபம் வரும், கோபம் இருக்கலாம், ஆனா என்னன்னா அது நீடிச்சு அப்படியே வருத்தமா அது மாறிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்திலே நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபையில கலந்து கொள்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உங்க கரம் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த ஜெப குறிப்புகளெல்லாம் எங்க பிள்ளைங்க கொண்டு வந்தாங்களோ ஐயா, விடுதலை தருகிறதற்கு உங்களால முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் கல்லான இருதயம் உடையவர் அல்ல, நீங்க இளகன மனசுடையவங்க, நீங்க ரொம்ப இளகன மனசுடையவங்க, நீங்க ரொம்ப இளகன மனசுடையவங்க. அன்றைக்கு உங்க பிரசங்கத்தை கேட்டு அப்படியே காத்திருந்த அந்த பிள்ளைங்க மேல நீங்க மனது உருகுனீங்கன்னு நாங்க வாசிக்கிறோமே ஆண்டவரே, மனது உருகுனீங்கன்னு நாங்க வாசிக்கிறோமே அப்பா, 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 அப்பா. இப்போ 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 உருகுங்க ஆண்டவரே, எங்களுக்காக மனது உருகிற தெய்வம் நீங்க தானே ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக மனது உருகிற தெய்வம் நீங்க தானே ஆண்டவரே.
நிறைய பேருடைய இருதயம் அப்படியே கனத்து போய் இருக்கு பார். எப்ப பதில் கொடுப்பார்? எப்ப சாட்சியா நிறுத்துவார்? சமாதானமே இல்லையா ஆண்டவரே? சந்தோஷம் ரொம்ப தூரமா இருக்குது. எப்போன்னு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. இல்ல இல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களை தேடுறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே. திருச்சபையில இருக்கிற எல்லாரை விட உங்களை தேடுறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரை விட உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஒரு வித்தியாசத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படியே எங்க எல்லாருக்கும் ஒரு சதையான இருதயத்தை தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சீக்கிரமா நல்ல செய்தியோட இங்க வரணும். கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார்னு சாட்சி கொடுக்கணும். திருமண தடை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ராஜா வீட்டு கல்யாணம் போல அந்த திருமணம் நடக்கணும். தகப்பனே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வேணும். வருமானத்துல ஒரு உயர்வு இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது வருமானத்துல ஒரு உயர்வை கொடுங்கப்பா. சரீரத்துல வியாதியை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு விடுதலையை தருவீராக.